அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாரம் ஒரு படைப்பாளரை அறிமுகம் செய்யும் நமது வாருங்கள் படைப்போம் குழுமத்தில் இன்று 208வது நிகழ்வில் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பிக்க செய்யவிருப்பவர் படைப்பாளர் தமிழன் பிரபாகரன் அவர்கள். இவர் தென்காசி மாவட்டம் காலத்தி மடத்தை சார்ந்தவர். வளர்ந்து வரும் இவ்வுலகில் மிக அதிநுட்ப டெக்னாலஜியான AI, LLM துறையில் ஆர்க்கிடெக்டாக பணியாற்றி வருகிறார். இவர் தமிழன் பிரபாகரன் என்ற புனை பெயரில் 2017இல் மகான் என்ற சரித்திர நாவல் எழுதியுள்ளார். பிறகு அமேசான் கிண்டியில் ஆலியான் என்ற துப்பறியும் நாவலும் மாடசாமி தாத்தா என்ற குறுங்கதையும் வெளியிட்டுள்ளார். யூதாசும் அப்புறம் ஒரு ஓநாயும் என்ற இஸ்ரேல் பாலஸ்தீன் வரலாற்று நூலை சமீபத்தில் தனது ஆசான் ஆலடி எழில்வாணன் அவர்களின் முன்னிலையில் வெளியிட்டுள்ளது கூடுதல் சிறப்பு. தொடர்ந்து புத்தகங்கள் வாசிப்பதும் கட்டுரைகள் கதைகள் எழுதுவது என்று எழுத்து வாசிப்பு பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறார். இத்தகு சிறப்புகளுக்குரிய படைப்பாளர் தமிழன் பிரபாகரன் அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறது நமது குழுமம். மேலும் நிகழ்ச்சிக்கு வலு சேர்க்கும் விதமாக ஐன்ஸ்டீன் கல்லூரியின் தாளாளரும் இன்றைய படைப்பாளரின் ஆசிரியருமான திரு ஆலடி எழில்வாணன் அவர்களை இன்றைய நிகழ்ச்சியினை நெறியாளுநராக சிறப்பிக்க வந்திருப்பது இன்னும் சிறப்பு. இருவரையும் அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி சார். நிகழ்ச்சி தொடங்கலாம் சார். நன்றி தோழர். நம்முடைய வாருங்கள் வாசிப்போம் படிப்போம் என்ற குழுவின் சார்பாக தொடர்ந்து எழுத்தாளர், நூல் பதிப்பாளர், பேச்சாளர் என்று பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்துக்கொண்டு 208 என்ற போது அந்த நம்பரே ஒரு சிறிய நூலகத்துக்கு இணையாக ஒரு சேவையை நாம் இங்கே சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் எண்ணத்தால் நாம் உயர்ந்து நிற்பதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பெருமிதம் இருந்தாலும் நாம் ஆற்ற வேண்டிய கடமை இன்னும் நிறைய இருக்கிறது என்பதை இந்த அவை நமக்கு உணர்த்துகிறது. நூலுக்கு போறதுக்கு முன்னாடி நிச்சயமா நம்மளோட குழுவினர், குறிப்பாக ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஒளிவண்ணன், வினிதா மற்றும் இங்கே கலந்து கொண்டிருக்கும் அனைத்து தோழருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஒரு ஆசிரியரும் மாணவனும் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் ஒரு தளத்தில் இணைந்து பணியாற்றலாம், செயலாற்றலாம், இது போன்ற உணர்வுகளை கூட பெறலாம் என்பதற்கு இது ஒரு நல்ல ஒரு உதாரணம். இந்த அவையின் கூட நான் வந்து மகிழ்ச்சியோடு தெரிவிப்பேன். ஏன்னா ஒரு ஆசிரியர் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டூடெண்ட் வேலைக்கு போயிட்டாங்க, கல்யாணம் பண்றாங்க, ஒரு நல்ல ஒரு நிறுவனத்துல உயர் பதவியில் இருக்காங்க, இல்லை ஒரு புதிய நிறுவனங்கள் ஆரம்பிக்கிறாங்க, அது போன்ற ஒரு வீடு கட்டுவாங்க, அது போல நிறைய மாணவர்களை நான் பார்த்திருந்தாலும் ஒரு படைப்பாளியாக, எழுத்தாளராக உண்மையிலே அவர் எழுத்து உலகத்துல என்னை விட மூத்தவர்னே சொல்ல வேண்டாம் அவருக்கு. ஆனாலும் அந்த நம்ம அறிமுகம் படுத்தி வைத்த அந்த மகான் என்ற முதல் நூல் நான் வாசித்து அவருக்கு வந்து அதுக்கு ஒரு வெளியிடுவதற்கு ஒரு துணையாக இருந்த காலத்தில் நிறைய புரிதல், கல்லூரி நாட்களிலே நிறைய பேசி பழகியிருந்தாலும் இருவரும் நல்ல வாசிப்பாளர்கள், எழுத்தாளர்கள். குறிப்பாக நாங்கள் இருவரும் ஒரு பழுத்த பெரியாரியவாதிகள் என்ற கூடுதல் மகிழ்ச்சி இருப்பதனால நிறைய தளங்கள்ல பயணிக்க முடிஞ்சது. அப்படி ஒவ்வொரு நூலையும் அவர் எழுதிவிட்டு என்கிட்ட வெளியிடறதுக்கு முன்னாலே எல்லா நூல்களையும் என்கிட்ட முதல்ல கொடுப்பார். நானும் வாசித்து என்னோட கருத்துக்களையும் சில திருத்தங்களையும் சில ஆலோசனைகளையும் உரிமையோடு சொல்வேன். அப்படிதான் ஒரு புனைவு கதைகளாக எழுதிக்கிட்டு இருந்த நம்முடைய தோழர் சுனில் வந்து திடீர்னு இந்த மாதிரி ஒரு கட்டுரை தொகுப்பாக அந்த பாலஸ்தீனிய பிரச்சனை வந்து முகநூல்ல வந்து பதிவிட்டை பார்க்கும்போது அதன் எழுத்து நடையும் சொல்ல வந்த கருத்தை வந்து ரொம்ப உணர்வாகவும் தெளிவாகவும் சொன்னதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தவொடனே இதை நூலக மடை மாற்றினா நல்லா இருக்குமே அப்படின்னு அவர்கிட்ட சொன்ன ஆலோசனையை வந்து ரொம்ப, ஒரு ஆசிரியர் சொன்னா கேட்கணுமான்றது வகுப்புகளே கேட்கறது இல்லை, மாணவர்கள் கல்லூரி தளத்திலே வகுப்புகளே கேட்கறது இல்லை. ஆனா என்னுடைய மாணவன் நான் சொன்னது ஒரு ஆலோசனையை வந்து ரொம்ப ஆழமாக சிந்தித்து ஆமா எழுதலாமே பார்க்கும்போது தமிழ்ல இந்த வரலாற்றை வந்து யாரும் பெரிதளவுக்கு பதிவு செய்யவில்லை என்ற ஒரு முனைப்போடு சிறப்பாக எழுதி வெளியிட்ட ஒரு நூல் தான். சில மாதங்களுக்கு முன்னால் நம்முடைய சென்னை தமிழ் விர்ச்சுவல் அகாடமியில வந்து சிறப்பு பேச்சாளர் அழைப்பாளராக வந்திருந்த நம்முடைய எழிலன் நாகநாதன், ஆய்வர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினரும் மற்றும் ஆழி செந்தில்நாதன், நம்முடைய அண்ணன் ஒளிவண்ணன் ஆகியோர் தலைமையில் இந்த நூலை வெளியிட்டதை நாங்கள் எல்லாம் ஒரு மகிழ்ச்சியோடு கொண்டாடினோம். ஆனா அந்த நூலை இன்னும் அடுத்த தளத்துக்கு கொண்டு செல்ல வேண்டி இருக்கிறது அப்படின்றது நிச்சயம் இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழல் தான் நம்ம தோழர் வினிதா வந்து இந்த நூலை நம்ம ஒரு
ஆசிரியர் அறிமுகம் செய்து உரையாடல் மாதிரி செய்யலாம்னு சொல்லும்போது நிச்சயம் செய்யலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் நான் இருக்கேன். இப்ப இந்த உரையாடல் எப்படி இருக்குன்னா, ஒரு கேள்வி பதிலாக இருந்தாலும் கூட இந்த எழுத்தாளரை ஒரு அறிமுகப்படுத்துவதாக மட்டும் இல்லாமல் இந்த நூலையும் ஒரு அளவுக்கு சில தகவல்களை நாம் இங்கு கலந்து கொள்வதற்கு ஒரு பகிரும் வகையிலும், மேலும் ஒரு சில நமக்கு பழக்கமான ஒரு எழுத்தாளர் வாசிப்பாளருக்கு உண்டான ஒரு சில கருத்துக்களையும் எழுத்தாளர் சொல்லி தமிழன் பிரபாகரன் பெறலாம் என்ற எண்ணத்தில் தான் இந்த நிகழ்ச்சியை நாம் ஒரு கேள்வி பதிலை வடிவமைத்திருக்கேன். நிச்சயம் ஓரளவுக்கு சுவாரஸ்யமான எனது கேள்வி இருந்தாலும் அதுல பதில் எழுதுறது தான் பெருசு. ஏன்னா நான் ஒரு கல்வியாளராக பேராசிரியர் இருக்கும்போது இந்த தேர்வுக்கெல்லாம் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணும்போது பழைய கொஸ்டின் பேப்பர்ல பார்த்து எப்படி அதுக்குள்ளதான் நம்ம ஒரு கேள்வியை கேட்க வேண்டியிருக்கும். ஆனா அதே மீறி நம்ம புதிதாக ஒரு யுக்தியை கையாளலாம் என்றெல்லாம் யோசிச்சு கேட்கும்போது அந்த கேள்வி நம்ம ரொம்ப யோசிச்சு ஒரு கேள்வி வடிவமைப்போம். ஆனா பாத்தீங்கன்னா அது மாணவர்கள் சாய்ஸ்ல பாதி பேர் விட்டுட்டு போயிடுவாங்க. அது போல என்னுடைய மாணவன் சுனில் பல கேள்விகளுக்கு அந்த சாய்ஸ்ல விடாம எல்லாருக்கும் பதில் சொல்வார் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த நம்ம உரையாடலை துவங்கலாம். வெல்கம் சுனில், ஒன்ஸ் அகைன் அப்ரிசியேஷன் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யுவர் எக்ஸலண்ட் ஒர்க். கண்டிப்பா நான் நிறைய நூல்களை வாசித்தாலும் ஒரு மாசமா நான் இந்த நூலை வெளியேனதுக்கு அப்புறம் கூட சுமந்துகிட்டே தான் இருக்கேன். நான் பொதுவாக நூலை வாசிக்கும்போது அந்த தேதி எழுதியிருப்பேன், 22/4/2025 அப்படின்னு எழுதியிருப்பேன். முதல் பதியை வாசிக்கும் போதும் நிறைய பேர்கிட்ட பேசும்போது இந்த நூலை பற்றி சொல்லும் போது அதுக்கப்புறம் கூட ஒரு 4-5 நூல் வாசித்தால் கூட இந்த நூலோட தாக்கம் இன்னும் ஒரு நூல் இருந்து கொண்டே இருக்குது. இது நம்ம இந்த நூலை பற்றி 2வது 3வது அமர்வாக இருக்குது. அடுத்த வாரம் கூட நம்ம இந்த நூலை நம்முடைய சொந்த மண்ணான தென்காசி மாவட்டத்தில் ஆலங்குளம் பேரூராட்சிகள் அருகிலுள்ள அவருடைய சொந்த ஊரான காலத்தி மடத்தில் ஒரு அறிமுக நிகழ்ச்சி தமிழன் பிரபாகரன் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார். அதையே நாம் ஏதாவது வகையில நேரடி ஒளிபரப்பு செய்து இந்த நூலை பலரிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இந்த நூலை கொண்டு போன எழுத்தாளரை கொண்டு போனன்றதோடு அந்த கருத்து எவ்வளவு முக்கியமானது, மதம் என்னும் மாயை எந்த அளவுக்கு மனித குலத்துக்கு எதிராக உள்ளது என்பதுதான் இந்த நூலை நான் கற்றுக்கொண்ட ஒரு முக்கியமான பாடம், தெளிவுன்னு கூட சொல்லும். ஸோ நூலுக்குள்ள அதிகமா போறது முன்னாடி தமிழன் பிரபாகரன், சுனில் பிரபாகரன் வாசிப்பாளர் தான் எழுத்தாளராக ஆக முடியும்னு நம்ம எல்லாம் நிச்சயமாக. இல்லைன்னா ஒரு சில நூல்களோ ஒரு சில கட்டுரைகளோட நம்ம தேக்க நிலையை அடைஞ்சிடும். தொடர் வாசிப்பு தான் எழுத்தாளராக பார்க்க முடியும். அப்படி எந்த வயசுல ஒரு வாசிப்பும் பழக்கமும் எழுதும் பழக்கமும், இதுல ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான காரணம் சம்பவம் எதுவும் இருக்கா? வணக்கம். முதல்ல இந்த நிகழ்வை அரேஞ்ச் பண்ண வாருங்கள் படைப்போம் குழுவுக்கு மிக்க நன்றி. ஏன்னா கேள்வி கேட்கப்படுறது என்னோட ஆசிரியர். நான் நெறியாளரா நிறைய இதே தளத்துல ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் இன்னைக்கு ஆப்போசிட் சேர்ல உட்காந்துருக்கேன். கொஞ்சம் நர்வஸா இருந்தாலும் கேள்வி கேட்க போறது எழில் சார் தானே அப்படின்னு ஒரு சின்ன திருப்தியும் இருக்குது. ஸோ உங்களோட முதல் கேள்வி, எழுதுற பழக்கம் உருவானது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் தான். முதல்ல கவிதை தான் எழுத ஆரம்பிச்சேன். கவிதை எப்படி எழுத ஆரம்பிச்சேன்னா, 8வது படிக்கும் போது நான் விருதுநகர்ல இந்த கேவிஎஸ் சொல்லிட்டு காமராஜர் படித்த அந்த பள்ளிக்கூடத்துல தான் படிச்சேன். இந்த காமராஜர் பிறந்தநாள் வந்துச்சுனாலே ஏதாவது போட்டிகள் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு மாசம் கவிதை போட்டி, கட்டுரை போட்டின்னு வரிசையா நடத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நான் பொதுவா அந்த பேச்சு போட்டியில மட்டும் கலந்துக்குவேன், பொது அறிவு போட்டியில கலந்துக்குவேன். ஒரு நாள் ஒரு பாட்னி சப்ஜெக்ட் டெஸ்ட் வச்சிருக்காங்க. அவர் பயங்கரமா அடிப்பாரு. எனக்கு அவர் பேர் கூட நான் அவர் நேதாஜி சார். அன்னைக்கு என்ன போட்டினே தெரியாது. பரவாயில்ல, கிளாஸை கட்டடிக்கணும்னு சொல்லி அந்த போட்டிக்கு போயாச்சு. போட்டிக்கு போன பிறகுதான் தெரியும் அது கவிதை போட்டின்ட்டு. தலைப்பும் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க, எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு அங்க உட்கார்ந்துருக்காங்க. நானும் போய் உட்கார்ந்துருக்கேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தலைப்பே தெரியும். ஒரு தலைப்பு சொன்னாங்க. நான் சும்மா எழுதினேன். எனக்கு என்னெல்லாம் தோணுமோ எதுகை மோனையில என்னமோ எழுதினேன். அதுக்கடுத்து ஒரு மாசம் கழிச்சு பரிசு அனௌன்ஸ் பண்றாங்க. எனக்கு 2வது பரிசு கொடுத்தாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஐயோ, அப்போ நம்மளுக்கு ஏதோ எழுத வருதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எப்போவாது கவிதை எழுதுவேன். மற்றபடி அதை தொடர்ந்து பண்ணனா வாசிப்பு பழக்கம் வந்துச்சா அது எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் கல்லூரி முடிச்சு வேலைக்கு டிசிஎஸ்ல ஜாயின் பண்ணும்போது என்னோட நண்பன் ஒரு நாள் ஒரு புத்தகம் வாங்கி வச்சிருந்தான் வீட்டுல. பேச்சுலரா நாங்க ரூம் எடுத்து தங்கிருக்கும்போது அது வைரமுத்து அவர்கள் எழுதிய 3ஆம் உலகம் ஒரு புத்தகம். ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு அவன் கிளம்புறதுக்கு லேட் ஆகும், ஒரு 5 நிமிஷம் டைம் இருக்கும். உட்கார்ந்து அதுல என்ன இருக்குன்னு சும்மா வாசிச்சுட்டு இருந்திருப்பேன். உங்களுக்கே தெரியும் வைரமுத்தோட வரிகள் எப்படி இருக்கணும். அதுக்கு ஒரு அதிதீவிர ஒரு ஈர்ப்பு சக்தி உண்டு. அப்போ அதுவும் அது கிராமத்து மொழி வழக்குல தான் இருக்கும் அந்த எழுத்து நடை அப்போ அதை வாசிக்க அவ்வளோ ஆர்வம். அதுல அடுத்தடுத்து என்ன இருக்குன்னு வாசிக்கணும்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை யார் வாங்கினானோ அவனுக்கு முன்னாடி நான் வாசிச்சு முடிச்சிட்டேன். அங்கதான் வாசிப்பு பழக்கம் மேல திரும்ப ஒரு ஆர்வம் வந்துச்சு. அப்போ அதுக்கடுத்து தொடர்ந்து வாசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் எனக்கு கல்லூரி காலங்கள்ல இயக்குனர் ஆகணும்னு திடீர்னு ஒரு ஆசை வந்துச்சு. எல்லாருக்கும் சினிமா ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆசை உண்டு.
அப்போ குறும்படங்கள்லாம் எடுத்திருக்கேன். நான் கல்லூரி படிக்கும் போதே குறும்படங்கள் போட்டிக்கெல்லாம் நாங்க போயிருக்கோம். அப்போ நிறைய கதைகள் யோசிப்பேன். நம்ம ஒருவேளை இயக்குனர் ஆயிட்டா எனக்கு ரொம்ப பிடித்த கமலஹாசன், விஜய் இவங்களுக்கெல்லாம் வந்து நான் கதை எழுதுவேன். கதை யோசிச்சுட்டு என்னோட நண்பர்கள்ட்ட சொல்லுவேன். அப்படி யோசிச்ச ஒரு கதை தான் மகான். அது வந்து என்னோட என்னோட கனவு என்னன்னா இயக்குனர் ஆனதுக்கு அப்புறம் மகான்ங்கிற படத்தை எடுத்துட்டு ரிட்டையர்ட் ஆயிரணும். இப்படி ஒரு ஆசை இருந்துச்சு. அப்போ வேலைக்கெல்லாம் சேர்ந்த ஒரு ஐடில சேர்ந்தாச்சு. இயக்குனருங்கிற அந்த ஆசையெல்லாம் போயிருச்சு. அப்புறம் சரி அப்போ அந்த தொடர்ந்து புத்தகங்கள் வாசிக்கும் போது தான் ஏன் இதை ஒரு நாவலா எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மகான்கிற இதை வந்து 2012, 13 காலகட்டங்கள் எழுத ஆரம்பிச்சு 2017 முடிச்சேன். அப்புறம் எழுத ஆரம்பிச்ச பிறகு அதுல ரொம்ப ஆர்வம் வந்துருச்சு. வாசிக்கிறதுலயும் அதிக ஆர்வம் வந்துருச்சு. அது இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்கு. சூப்பர். நான் எல்லா நூலையும் வாசிச்சாலும் அந்த மகான் வந்து இன்னும் என்னுள்ள நிறைய இருக்கிறாரு. அது ஒரு சினிமா இயக்குனரின் தாக்கம் அதில் இருந்தாலும் அவருக்கெல்ல ஒரு திரைக்கதையை ஒரு ஆரம்பத்துல ஒரு சமகாலத்தில் நடக்கும் கதையை அப்படியே ஒரு சகோதரர்கள் தொடர்ந்து பின்னோக்கி போய் நம்ம நம்ம ஊரு காலத்தி மடம் ஆலங்குளம் அந்த பகுதியே ஒரு வரலாற்று பின்புலத்தோட அது பாண்டியர் வம்சமா அப்படின்னு குழம்பி இருந்தாலும் ஒரு மகான் என்ற கதாபாத்திரம் ரொம்ப சிறப்பாக வரும். அதோட அந்த மாடசாமி தாத்தா வந்து என்னை ரொம்ப ஒரு சிறுகதை வந்து ரொம்ப ஒரு கவர்ந்த ஒரு நிச்சயம் அது வந்து ஒரு ஒரு சர்வதேச சிறுகதை போல இருந்தாலும் ரொம்ப ஆழமான ஒரு கருத்து. அது எனக்கு ரொம்ப ஈர்த்தது. ஆனா நான் வாசிக்கும் போது சுனில் நம்ம எல்லாம் பேசும்போது நான் வந்து அரசியல் பின்புலம், பொது உடைமை, சமூக நீதி, ஈழம் அப்படின்னு வாசிப்போம். நீ உன்னோட தேடல் எல்லாம் அந்த டைம்ல வந்து அதிகமா புனைவு கதைகளா இருந்தது இல்லையா? அப்போ இந்த யூதாஸின் நூல் ஒரு யூதாசும் அப்புறம் ஒரு நோனாயும் ஒரு புனைவு இல்லை நமக்கு ஆரம்பத்திலே தெரியும். அது நான் என்னோட இப்ப நம்ம அறிமுகம் செய்து வைத்தவர்கள் உன்னோட 4வது நூல்னு சொல்றாங்க. ஆனா ஒரு நூல் நடுவில் விடுபட்டிருக்கு. அது நமக்கு தான் தெரியும் அந்த நூல் என்ன. அதை சொல்லாம வேண்டாம நீயே முடிவு பண்ணிக்கலாம். இந்த யூதாசு மோனாயம் வாசிக்கும் போது எனக்கே ஒரு ஒரு ஜர்க் இப்படிலாம் இருந்திருக்கா. ஆனா நான் அதிகமா வாசிச்சது வந்து இந்திய விடுதலை போராட்டத்துல அது அறம் சார்ந்த ஒரு அகிம்சை வழி போராட்டம் ரத்தக்கலை வந்து ரொம்ப இருக்காது. இருந்தாலும் இந்த மாதிரி இல்ல. ஈழம் விடுதலை பார்க்கும்போது அது முழுக்க முழுக்க ஒரு ரத்தக்கரையும் உயிர் சேதமும் பயங்கரமா இருக்கக்கூடிய ஒரு அதற்கு விட பன்மடங்கு பல ஆயிரம் ஆண்டுகள் அப்படின்னு பார்க்கும்போது இது தாக்கம் ரொம்ப இருக்கு. அதனால இந்த நூல் எழுதி முடிச்ச அப்புறம் ஒரு உளவியல் மாற்றம் ஏதாவது ஒரு நூல் இருந்ததா? எப்படி? கண்டிப்பா கண்டிப்பா. நான் வந்து எப்பவுமே எனக்கு இந்த மனிதம், இந்த ஹியூமானிட்டி மேல ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. அந்த மனிதம் தான் அந்த உலகத்தை ஆளும். எனக்கு அந்த மனிதத்து மேலே ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஏன்னா எனக்கு இந்த பாலஸ்தீன வரலாறு ஓரளவு தெரியும். அது தெரிஞ்சனாலதான் அந்த Facebookல இதை பத்தி ஒரு கட்டுரைகள் எழுதினேன். பட் இது ஆழமா வாசிக்கும் போது எனக்கு வந்து அந்த மெயினா அந்த நான் உலகப் போரை பத்தி வாசிக்கும் போது சரி, இந்த 2ஆம் உலகப் போர் வாசிக்கும் போது அந்த ஹிட்லர் பாட்டை நான் இக்னோர் பண்ணிடுவேன். ஏன்னா அந்த ஹாலோகாஸ்ட், அந்த சித்திரவதை, அந்த முகாம்கள் பத்தி நிறைய திரைப்படங்கள் உண்டு. அதுல அந்த லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்னு சொல்லிட்டு ஒரு இட்டாலியன் மூவி உண்டு. அந்த மூவி பார்த்துட்டு அதோட இறுதி காட்சி எனக்கு ஒரு 2 நாள் தூக்கம் இல்லாம ஆக்கிருச்சு. அப்போ இந்த கொடுமைகள்லாம் நம்ம வாசிக்க கூடாது, பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அந்த மாதிரி படங்களும் ரொம்ப பார்க்க மாட்டேன். வாசிப்போம், அந்த ஒரு பார்ட்டை இக்னோர் பண்ணிடுவேன். அப்போ இந்த கதைகள் எழுதும், இந்த நாவல் எழுதும், இந்த நூல் எழுதும் போது அதை கண்டிப்பா நான் வாசிச்சுதான் ஆகணும். அப்படிங்கும்போது அந்த ஹாலகாஸ்ட பத்தி மட்டும், அந்த சித்திரவதை முகாம்களை பத்தி மட்டும் 2 புத்தகம் வாசிச்சேன். அந்த வாசிச்சு முடிக்கும் போது ஒரு 2 வாரம் ஒரு நிம்மதியான மனதே கிடையாது. எப்படி மனிதர்களால இவ்வளவு கொடூரமா இருக்க முடியும்? நம்ம மனிதன் நாகரிகம் அடைந்துட்டான்னு சொல்ற 20ஆவது நூற்றாண்டுலதான் இது நடந்திருக்கு. அப்போ ஹிட்லர்னு ஒரு பேரை நம்ம சொல்றோம். ஆனா அந்த ஹிட்லர் அது ஒரு முகமூடிதான். அதை அணிந்திருந்தாங்க அத்தனை லட்சம் ஜெர்மானியர். ஒரு சாமானியன், ஒரு சாதாரண மளிகை கடை வச்சிருந்த, ஒரு புத்தக கடை வச்சிருந்த ஒரு ஜெர்மானியன் தான் அதை எல்லாமே பண்ணான். ராணுவம் செஞ்சுச்சு. அதை தாண்டி சாதாரண ஜெர்மானியும் இதை செஞ்சா. அப்போ அந்த மனிதத்து மேலேயே ஒரு சந்தேகம் வந்துச்சு எனக்கு உண்மையிலேயே. இதேதான் நம்ம ஈழத்திலையும் நடந்துச்சு. இருந்தாலும் அந்த ஒரு பகுதி வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அதனாலதான் அதை எழுதி முடிக்கும் போதே நான் இப்படிதான் அதுல ஒரு சாப்டர் மனிதன் என்னும் சல்லி பயல்னு எழுதியிருப்பேன். அந்த சாப்டர் ஃபுல்லா அந்த ஹாலகாஸ்ட பத்தி தான் எழுதியிருப்பேன். அதுல கடைசியா முடிக்கும் போதே மலத்தில் நெளியும் புழுவை விட கீழ்மையானவன் மனிதன், அப்படிதான் எனக்கு ஒரு எண்ணமே வந்துச்சு. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு உளவியல் மாற்றத்தை வந்து அந்த ஒரு சில பகுதிகள் வந்து இன்னும் ஆழமா தேடும் போது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அந்த புத்தகத்துக்கான தேடல் வந்து. சிறப்பு. இந்த ஹாலோகாஸ்ட்ன்றது யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மிகவும் நெகிழ்வு. உண்மையிலே யூதர்களை நான் பல விஷயங்களை நம்ம ஒரு ஒரு விவாதித்தாலும் அவங்க வரலாற்றை வந்து இதை விட ஆழமாகவும் உணர்வுபூர்வமா பதிவு செஞ்சது வந்து யூதர்களோட ஒரு பெரிய ஒரு திறன், ஒரு
கலைன்னு கூட சொல்லலாம். அது வந்து ஏதாவது வட்டத்துல என்னால அடுக்க முடியல. ஆனா இன்னைக்கு கூட அதை பத்தி நம்மளால பாருங்க, நம்ம திருநெல்வேலியில ஒரு கிராமத்துல இருந்து இவ்வளவு ஹோலோகாஸ்ட் பத்தி பேசுறோம்னா யூதர்கள் எவ்வளவு சந்தோஷம் அடைவாங்க. அது சோகமான வரலாறா இருந்தாலும் கூட. நான் கூட இந்த ஷின்லர்ஸ் லிஸ்ட் 2 3 படம்லாம் பார்த்துல ரொம்ப உணர்ந்திருக்கேன். ஒரு 6 மாதம் முன்னாடி கூட நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு 5 பேர் மட்டுமே அதுல இருந்து தப்பிச்ச ஒரு வரலாறு ஒண்ணு. அவங்க வரலாறு வந்து ஒரு ஒரு 6 7 எபிசோடா போட்டிருப்பாங்க. ரொம்ப உணர்வு பூர்வமா இருக்கும். So, அப்படி பார்க்கும்போது இப்படிலாம் கூட மனிதன் இருக்க முடியுமா? இதுல இந்த அளவுக்கு சித்திரவதையெல்லாம் அது உங்க நூல்ல கூட ரொம்ப அழகா எழுதியிருப்பேன். அதை நான் மறுபடியும் இந்த கேள்வி வரும்போது, முந்தைய நூல்கள்லாம் உன்னோட நூலுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வரலாறு சம்பந்தமாகவோ புனைவு சம்பந்தமாகவோ இல்ல இந்த மாடசாமி தாத்தா போல ஒரு கிராமிய நடையோட சம்பந்தப்பட்டதாகவோ இல்ல நம்ம வந்து வந்து ஒரு புதிர் சம்பந்தப்பட்டதாகவோ எல்லாம் இருக்கும்போது இந்த நூல் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். அதாவது நான் உன்னோட பரிணாம வளர்ச்சியா இல்லை மாற்றமா, அது அது வந்து ஒரு விவாதம் தான். அது அதை நான் நீதான் சொல்லணும், அது பரிணாம வளர்ச்சியா மாற்றமான்னு. அந்த ஃபிக்ஷன் டு நான் ஃபிக்ஷன் ஒன்று இருக்கு இல்லையா? இப்ப அது ஆமா. வந்து எப்படி ஏற்பட்டது? இப்ப என்ன கேட்டா நான்லாம் நான் ஃபிக்ஷன் தான். எனக்கு எனக்கு உண்மை தெரியணும், வரலாறு தெரியணும், தலைவர்கள் தெரியணும், நம்மளோட மானுடவியல் தெரியணும் அப்படின்ற ஆர்வம் இன்னும் கூட கெடுதலா இருக்கு. ஃபிக்ஷன்னா நண்பர்கள் எழுதியிருக்காங்கன்னு தான் வாசிப்பேன் தவிர வாசிக்க மாட்டேன். ஆனா நீ முழுக்க முழுக்க ஒரு புனைவு கதை எழுதி புனைவு நூல்களை வாசிக்கும் ஒரு நபரா இருந்தவர் இப்படி ஒரு பயங்கரமான ஒரு அதான் மாற்றமா பரிணாமமா அதை எப்படி சொல்லுவீங்க? எது சிறந்தது, ஃபிக்ஷனா நான் ஃபிக்ஷனா? இதுல அந்த ஃபிக்ஷன் டு நான் ஃபிக்ஷன் அது வந்து எனக்கு நான் எழுத ஆரம்பிச்சும் போதே நான் மனதுல வந்து ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நான் ஃபிக்ஷன் எழுதக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் உண்டு எனக்கு. ஏன்னா எனக்கு வந்து புத்தகம் எழுதும் போது நான் எப்படி யோசிப்பேன்னா, நான் எப்படி புத்தகம் வாசிப்பேன். ஒரு புத்தகம் எடுத்தா எனக்கு அதை மூடியே வைக்க கூடாது. அந்த புத்தகத்தை வந்து நான் வாசிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏதாவது எனக்கு போர் அடிச்சிருச்சு, அந்த புத்தகத்தை நான் தூர வச்சுட்டேன்னா நான் திரும்ப வாசிக்க மாட்டேன்னு எனக்கு அப்படி ஒரு எண்ணம் உண்டு. அதனால என் புத்தகத்தை வாசிக்கிறவங்களும் அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க அந்த சீட் எட்ஜ்ன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான் வாசிக்கணும். இப்படிங்கிற மாதிரி தான் என்னோட முதல் புத்தகத்துல இருந்து எல்லா புத்தகமும் எழுதியிருக்கும். அப்போ ஒரு நான் ஃபிக்ஷன் எழுதுனா அதை என்னால அப்படி எழுத முடியாது அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் எனக்கு. ஏன்னா நான் ஒரு ஃபேக்ட்ஸை தான் சொல்ல போறேன். நான் உன்னை என்னோட கற்பனை கிடையாது. ஏற்கனவே இருந்த ஒரு ஃபேக்ட்ஸை நான் அடுக்கி சொல்ல போறேன். அப்போ அதுல வந்து நான் என்ன இன்ட்ரெஸ்டிங்கா சொல்ல முடியும் அப்படிங்கறக்காண்டியே நான் நான் ஃபிக்ஷன் தவிர்த்துக்கிட்டு வந்தேன். அப்போ நீங்க ஒரு ஒரு என்கரேஜ்மெண்ட் தான். அந்த உன்னோட எழுத்து நடை நல்லா இருக்கு. உன்னோட எழுத்து நடையில நீ அந்த வரலாறை சொல்லு. அப்படிங்கும் போது சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நான் ஃபிக்ஷன் எழுதுறேன். ஆனா இது ஒரு கான்பிடன்ட் கொடுத்துச்சு. இப்போ எனக்கு அடுத்துக்கு நான் ஃபிக்ஷன் ஒண்ணு கண்டிப்பா நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு வரலாறு இதே மாதிரி எழுதணும்னு சொல்லி ஒரு கான்பிடன்ட் கொடுத்துச்சு. எது சிறந்ததுன்னு கேட்டீங்கன்னா அது நம்ம மனநிலையை பொறுத்தான். ஏன்னா நான் ரெண்டுமே வாசிக்கிறேன். எனக்கு திடீர்னு ஏதாவது ஒரு வரலாறு தெரியணும்னா நான் ஃபிக்ஷன் வருவேன். இப்போ கூட வீரப்பனோட வாழ்க்கை வரலாறு அந்த 4 பாகம் ஒரு சிவசுப்பிரமணியம் எழுதின புத்தகம் அது தொடர்ந்து வாசிச்சுட்டு இருக்கேன். அது நான் ஃபிக்ஷன். இதே நேரத்துல பேரலா நான் என்ன வாசிச்சுட்டு இருக்கேன்னா ஜப்பான் மாங்கா சீரிஸ் ஒன்று அட்டாக் அண்ட் டைட்டன்ஸ், அது ஒரு ஃபிக்ஷன். அதையும் வாசிச்சுட்டு இருப்பேன். எனக்கு ரெண்டுமே எனக்கு என்னோட மனநிலை எப்படி இருக்குதோ அப்படிதான் வாசிப்பேன். ஸோ அந்த மனநிலை அந்த நேரத்துல என்ன தோணுதோ அதுக்குதான் நம்மளுக்கு முடிவு பண்ணும். எனக்கு நான் ஒரு தகவலை தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சுன்னா அந்த நேரத்துல நான் ஃபிக்ஷன் தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தோணும். இல்ல எனக்கு சம்திங் ஐ வாண்ட் எமோஷனல், எனக்கு எமோஷனலா என்ன கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் வேணும், ஒரு வாழ்வியலை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது எனக்கு அந்த இடத்துல எனக்கு ஃபிக்ஷன் தான் சிறந்ததுன்னு தோணும். அதனால அந்தந்த நேரங்கள்ல இருக்கிற மனிதர்களின் மனநிலை தான் அதை முடிவு பண்ணும் அப்படின்னு நான் நம்புறேன் சார். அது நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நான் ஃபிக்ஷன். ஆனா பெருவாரியான பார்த்தீங்கன்னா ஒரு எங்க இருக்க நிறைய எழுத்தாளர்கள் பதிப்பாளர்கள் ஃபிக்ஷனுக்கு தான் பெரும்பான்மையான ரசிகர்களும் எழுத்தாளர்கள் இருக்காங்க. நான் ஃபிக்ஷன் வந்து குறைவாக தான் இருக்கிறாங்க. நான் ஃபிக்ஷன் நான் பார்க்கும்போது அது வந்து ஒரு ஆவணம். அது ரொம்ப கண்டிப்பா. முக்கியம். நம்ம அடையாளத்தை வந்து நம்ம பதிவு செய்யுது. இது வந்து கற்பனை அப்படின்னா கற்பனையில சில உண்மைகளையும் சேர்த்து எழுதலாம் அப்படின்றத நான் அதனால அதுக்குள்ள ஒரு ஆழமா நாங்க போக வேண்டாம். அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ தமிழர்கள் பார்த்தாலே நம்ம நான் ஃபிக்ஷன் வந்துன்னா ஒண்ணு நம்மளுடைய மூவேந்தர் வரலாறு தேடி போகும். நான் கூட ஒரு காலத்துல ஒரு 4 5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இந்த சோழர்கள் பத்தி நம்ம கூட ஒரு உரையாடி இருப்போம். பிற்கால ஆமா. மூன்று கட்ட சோழர்கள் எப்படி இருந்தாங்க, அந்த டைனாஸ்டி எப்படி போச்சு. நான் ஒரு விடுமுறைக்காக கம்போடியா போயிருக்கும்போது அந்த அங்கோர் வாட் கோயில் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் சோழர்கள் எத்தனை எப்படிலாம் இருந்திருக்காங்க, இன்னைக்கு கூட இந்தோனேஷியா பிலிப்பைன்ஸ்லாம் அவங்களோட தொடர்புலாம் இருக்குதுன்னு சொல்லும்போது இதை வந்து எத்தனை பேருக்கு தெரியும்? நான் கம்போடியா போயிட்டு வந்தோம், நிறைய பேருக்கு இது சோழரோட சாம்ராஜ்யம் அங்க வரைக்கும் இருந்திருக்கான்னு கேட்டபோது அந்த மாதிரிலாம் சுவாரஸ்யங்கள் இருந்திருக்கு. அப்படி ஒரு தலைப்புல எழுதிருக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா அநேகமா நம்ம வந்து ஒரு சில பேர் வந்து தேச விடுதலையில தமிழர்களின் பங்களிப்பு அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட போகலாம். இல்லைன்னா அரசியலோட சேர்ந்ததுன்னா இந்த
மும்மொழி கொள்கை, மொழி, மாநில உரிமை, மாநில பிரிவு, 56 பிரிவு, அதை பத்தி கூட சில ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன்ல யோசிக்கலாம். இன்னும் அதிகமா நம்ம நம்ம இருவரும் நிறைய விஷயங்கள்ல கலந்து பேசும்போது இந்த ஈழல் போராட்டம் அது சம்பந்தப்பட்ட ஏன்னா தமிழர்கள் ஒரு நம்மளுடைய பெரும் துயரத்தில் அது ஒரு மாபெரும் துயரம் தான் நான் அதை சொல்லுவேன். இன்னும் அந்த போராட்டம் நீடிக்கிறது, அதுக்கு ஒரு விடியல் கிடைக்காத என்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கு. அதையெல்லாம் இவ்வளவு நம்ம அருகாமையிலே நம்ம வரலாறே இவ்வளவு இருக்கும்போது பாலஸ்தீன வரலாறை பதிவு செய்யணும்ன்றது ஒரு இது எங்க இருந்து அந்த ஒரு உணர்வு ஒரு இது ஆரம்பம்? ஆஹ் இல்ல, எனக்கு பொதுவாவே அந்த மத்திய கிழக்கு ஆட்சிகள், அந்த அந்த ஆசியா நாடுகளோட வரலாறை தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஒரு ஆசை உண்டு. யதார்த்தமா ஒரு சில வரலாறுகள் வாசிக்க ஆரம்பிச்சு அந்த வரலாறுகள் மேல ரொம்ப ஒரு ஆர்வம். அதுக்கு காரணம் என்னன்னா, ஆஹ் நிலத்தை தோண்டுனா தங்கம், அந்த எண்ணெய் எதை சொல்ற எண்ணெய் வளம், செல்வங்கள் கொட்டி கிடக்கிற அந்த தேசங்கள், அவ்வளவு வளமையான தேசங்கள் பக்கத்திலேயே அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே இல்லாத ஒரு தேசமும் இருக்கும். ஆப்கானிஸ்தானும் இருக்கும். அங்கதான் நம்ம பாலஸ்தீனமும் இருக்கு. எப்படி இந்த மாறுபாடு, எதனால இப்படி ஒரு அங்க என்ன அந்த அரசியலை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை உண்டு. இப்போ தொடர்ந்து வாசிக்கும் போது யாசர் அராஃபத் மேல ஒரு மிகப்பெரிய மரியாதை உண்டு. எனக்கு பிரபாகரன் மேல எந்த அளவுக்கு ஒரு அன்பு உண்டு, ஒரு காதல் உண்டோ, அதே அளவுக்கு எனக்கு யாசர் அராஃபத் மேலே உண்டு. என்னோட மாடசாமி தாத்தாவில கூட அவர் பேரை நான் குறிப்பிட்டு ஒரு ஒரு வசனம் வர்ற மாதிரி நான் எழுதியிருப்பேன். அப்போ அதை தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது அந்த பாலஸ்தீன் மக்களோட பிரச்சனைய, யாசர் அராஃபத்தோட தொடர் போராட்டங்கள், அந்த ஒரு இனத்தோட வழியை என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. ஈழத்தமிழர்கள் வரலாறு மேலேயும் அதே அளவுக்கு நம்மளுக்கு பரிவு உண்டு. அதை ஒரு படி மேல, ஏன்னா நம்ம அது நம் இனம்ங்கிறனால. ஆனா அதை நிறைய பேர் பதிவு பண்ணிட்டாங்க. பாலஸ்தீன வரலாறுகளையும் நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த வரலாறு நிறைய பேருக்கு அதோட பேஸே தெரியாது. இப்ப யாசர் அராஃபத் யாருன்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. அப்போ அதை பத்தி நம்ம பதிவு செய்யணும் அப்படின்னு நான் அந்த அந்த ஃபேஸ்புக்ல இந்த கட்டுரையை எழுதும் போது நிறைய பேர் சொன்னது அதான். இதோட பேஸ் என்னன்னு எங்களுக்கு இப்பதான் தெரியுது. இதுக்கு முன்னாடி ஏதோ பாலஸ்தீனம் இஸ்ரேல்லாம் சண்டை வரும், பட் என்னன்னு எங்களுக்கு தெரியாது. என்னோட ஆபீஸ் கொலீக்ஸ் அவங்களாம் ஐடில வேலை பார்க்குறவங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு எல்லாம் இப்பதான் ஒரு புரிதல், இந்த ஒரு பேஸான புரிதல் இதுதான் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ இதை நம்ம கண்டிப்பா நீங்க அதை ஒரு புத்தகமா வெளியிடும் போது எனக்கு அது கண்டிப்பா பண்ணணும். ஏன்னா இந்த புரிதல் நம்ம 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 வெளிக்கொண்டு வந்த மாதிரி ஒண்ணு இருக்கட்டுமே, ஒரு ஆவணமா இருக்கட்டுமே அப்படின்னு தான் இதை கண்டிப்பா எழுதலாம் அப்படின்னு சொல்லி இந்த இதை தொடர்ந்தேன் சார். சூப்பர். எனக்கு இன்னும் அதுல ஒரு உலகளாவிய சிந்தனை தமிழருக்கு இருக்கு அப்படின்றது தான் நான் இதை ஒரு பாராட்டா கூட நான் சொல்லுவேன். நம்ம நம்ம ஏன் நம்ம வட்டத்துக்குள்ளே யோசிக்கணும், நம்ம உலக பார்வை நமக்கு இருக்குன்றத இப்ப நான் உண்மையிலே நாளைக்கு ஏதாவது ஒரு ஏன்னா நமக்கே தெரியும் உலகத்துல பெரும்பான்மையான எழுத்தாளர்கள், வரலாற்றையாளர்கள், நோபல் பரிசு பெறுறவங்க எல்லாம் யூதர்கள் தான் அதிகமா இருக்காங்க. இந்த நூல் அது மாதிரி யாராவது ஒருத்தருக்கு அவன் ஒரு தமிழ்நாட்டுல ஒரு இளைஞருக்கு நம்ம வரலாறை பதிவு செஞ்சிருக்காரு, நிச்சயம் அவர்கள் பாராட்டுவார்கள். அதுக்கு உண்டான முயற்சி கூட நீங்க எடுக்கலான்ற ஒரு ஆலோசனையும் சொல்லிட்டு, ஏன்னா இது ஒரு ஆழமான ஒரு நூல் தான். நான் கூட சில முக்கியமான நூல்கள் கட்டுரை எழுதும் போது ஒரு 2 நாள் அமைதி தேவைப்படும். வீட்டுல எவ்வளவு என்ன முக்கியமான சிந்தனை இருக்கியாண்டு இப்படி ஒரு நூலை எழுது நிச்சயம் உனக்கு எவ்வளவு கால நேரம் தேவைப்பட்டது, எவ்வளவு நாள் ஆச்சு, இதுல வீட்டுல எப்படி இதை எடுத்துக்கிட்டாங்க, எப்படி இந்த நேர ஒழுங்கையும், ஏன்னா நிச்சயத்தை எனக்கு உன்னோட ஏன்னா இப்பதான் நம்ம அந்த ஐடில கொரோனாக்கு அப்புறம் ரெகுலர் வேலைக்கெல்லாம் போயிட்டு ஒரு சீனியர் ஆர்கிடெக்டா இருக்கும் போதும், ஒரு 2 பிள்ளைகளின் தந்தையாக இருக்கும் போதும் வீட்டுல எனக்கே தெரிய சில விஷயங்கள்லாம் நடக்கும். அப்படிப்பட்ட சூழல் இவ்வளவு ஒரு ஆழமான நூலை எப்படி எழுத நேரம் கட்டமைப்பு செஞ்சீங்க? இந்த கேள்வி என்ன நிறைய பேர் கேட்பாங்க. ஐடில இருந்துட்டு எப்படி நீ புக் எழுதுற, உனக்கு எங்க டைம் கிடைக்குது? ஐடி பொதுவா ஒரு ஃபிக்ஸ்டு டைமிங் கிடையாது. வேலை இருந்தா நம்ம ஒர்க் எவ்வளவு லேட் ஆனாலும் நம்ம பண்ணி தான் ஆகணும். பட் எனக்கு வாசிக்கிறதுக்கு நேரம் இருக்கும். ஏன்னா எனக்கு ஒரு 90% ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். அதனால என்னோட டேபிள்லே ஒரு 2-3 புத்தகம் எப்பவுமே இருக்கும். நான் வேலை பார்க்குற ஆஃபீஸ் டேபிள்லே. எனக்கு ரொம்ப ஒரு போரிங்கா இருந்துச்சு, இல்ல ஸ்லீப்பியா இருந்துச்சு, இல்ல ஒர்க் ப்ரொடக்டிவிட்டியா இல்லைன்னு தோணுச்சு அப்படின்னா நான் லேப்டாப்பை மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் எனக்கு ரீட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரீட் பண்றதுக்கு டைம் இருக்கும். பட் ரைட் பண்றதுக்கு நான் ஒதுக்குற நேரம் காலை 4 to 6. இதுதான் டிஃபால்ட் டைமிங். நான் 3:30க்கு அலாரம் வச்சு ஒரு 3:30 3:45 எந்திரிப்பேன். 6:30 வரைக்கும் எனக்கு 2 சின்ன பிள்ளைங்க, ஒரு 4 வயசு பையன், 1 வயசு பொண்ணு. அப்படிங்கும் போது கண்டிப்பா அவங்களும் எந்திரிப்பாங்க. அந்த நேரத்துல என் மனைவி என்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க. அந்த டைம்னா மேல மேல ஆஃபீஸ் ரூம் இருக்கும், ஆஃபீஸ் ரூமுக்கு வந்துருவேன். லேப்டாப்பை திறந்துட்டு நான் பேசாடி உட்காந்துருவேன். கீழே பிள்ளைங்க எந்திரிச்சாலும் ஒய்ஃப் ஹேண்டில் பண்ணிக்குவாங்க. ஸோ அவங்க கொடுத்த அந்த ஒரு சப்போர்ட், ஓகே இந்த டைம் எனக்கு எழுதுறதுக்கு தான் அப்படின்னு சொல்லி, அப்போ நான் ஒரு 2-2.5 மணி நேரம் உட்கார்ந்தேன்னா என்னால ஒரு 10-15 பக்கம் எழுத முடியும் அந்த நேரங்கள்ல. அப்போ இதுதான் என்னோட நான் எழுதுறதுன்னு முடிவு பண்ணா நான் காலையில 4 மணிக்கு எனக்கு எந்திரிச்சிருவேன். ஸோ இந்த மாதிரி தான் என்னோட நேரத்தை நான் ஒதுக்கிக்கிறேன்.
சிறப்பு. அதிகாலையில் எழுதுவது எழுந்திருப்பது எவ்வளவு பயன், அதிகாலையில் எழுதுவது கண்டிப்பா. அதை விட சிறப்புன்றது என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி இவ்வளவு வேலையை வச்சுக்கிட்டு இவ்வளவு பாக்குறது. நான் இதை மாதிரி பதில் சொல்ல மாட்டேன். நான் ஒரு சுவாரஸ்யமா காதலிச்சா எதுவுமே நமக்கு சிரமமா தெரியாது. கரெக்ட். அது கரெக்ட். பேஷன் ட்ரிவன் இல்லையா, அந்த லவ் நிச்சயமா. தான். ஸோ நம்ம ஒரு 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 இது மேல ஈடுபாடு வந்துட்டுனா நம்ம நிச்சயம் அதுக்குண்டான நேரம் நம்மையே அறியாம ஒதுக்கி அதை ஒரு சிறப்பா செய்யக்கூடியது. அந்த உணர்வை நான் இதுலயும் பார்க்கிறேன். இந்த நூல் எவ்வளவு வகையாவே எழுதியிருக்கலாம். ஜஸ்ட் ஒரு டாக்குமெண்டாவோ ரிப்போர்ட் ஆகவோ அப்படின்னு எழுதிருக்கும் போது எனக்கு இந்த நூல்ல ஈழ்த்தது அந்த ஒரு தலைப்பும், அந்த இரண்டு பாத்திரங்கள் நூல்ல நீ நிறைய சொல்லியிருந்தாலும் வேற ஏதாவது காரணங்கள் இருக்கான்னு தான் பாக்குறேன். அந்த யூதாஸ் என்ற ஒரு பாத்திரமும் அந்த ஓனாய்ன்றது, இந்த சிந்தனை எப்படி வந்தது, இந்த பெயர் காரணம் என்ன, யூதாஸ் பேரும் அந்த ஓனாய் இந்த இது அது ரொம்ப சுவாரஸ்யம். ஏன்னா டைட்டில் ரொம்ப முக்கியம். அப்ப யூதாசும் ஓனாய்னா யாரும் நினைப்பாங்க ஏதோ கிறிஸ்டின் சம்மந்தம் போட்டு. ஆனா அது உள்ள போகும்போது அந்த பேரோட காரணங்கள் நிறைய எனக்கு விளக்கமா இருந்தால அது எப்படி அந்த அந்த ஆரம்ப புள்ளி எப்படி அது கிடைச்சது. ஃபர்ஸ்ட் இது ஒரு வரலாறாவே எழுதலான்னு தான் முடிவு பண்ணேன். அப்போ வரலாறா எழுதும் போது சுவாரஸ்யமாவும் எழுதணும். எனக்கு சில கேள்விகள் இருக்கும். இப்போ மோசஸ பத்தி நான் எழுதுறேன் எடுத்துக்காட்டுக்கு அப்படின்னா, மோசஸ்டே எனக்கு நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கும். நீ செஞ்சது தப்பு, நீங்க செய்யறது சரியில்லை அப்படின்னு மோசஸ்டே எனக்கு கேள்வி கேட்க வேண்டியிருக்கும். நான் எழுத்தாளரா கேட்கலாம். நான் அந்த ஃபேக்டை எழுதிக்கிட்டு இருக்கும் போதே மோசஸ் ஏன் இப்படி செஞ்சாரு நான் எழுத்தாளரா கேட்கலாம். அதுக்கு அப்படி கேட்கறதுக்கு பதிலா மோசஸ் பக்கத்திலேயே ஒரு 2 பேர் இருந்து மோசஸ பத்தி அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டா, மோசஸ் பண்ணது சரியில்லை, மோசஸ் இப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்னு அவங்க 2 பேரும் அந்த கான்வர்சேஷன் பண்ணா எப்படி இருக்கும். இப்படிதான் ஆரம்பத்துல யோசிச்சேன். அப்போ இதை ஏன் மோசஸ் அந்த ஒரு பீரியடோட வைக்கணும். இப்போ ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு 2024 வரைக்கும் அதே கதாபாத்திரங்கள் பயணிச்சுட்டே வரட்டும். அவங்க இம்மோர்டல்ஸ், அவங்களுக்கு மரணமே கிடையாது. அவங்க 2 பேரும் எல்லா காலகட்டங்கள்லயும் அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் பண்றாங்க. இயேசு ஒரு புரட்சியாளரா இல்ல அவர் ஒரு இறை தூதரா, அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன். அப்போ எல்லா இடத்துலயும் அவங்களுக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஆர்குமெண்ட் வழியா எனக்கு சில கேள்விகள் இருக்கும் இல்லையா, நான் கேள்விகள் கேட்கணும்னு நினைப்பேன் இல்லையா, அந்த கேள்விகள்லாம் அவங்க 2 பேரும் கேட்கட்டும் அப்படின்னு யோசிச்சிருந்தேன். இதுக்கான பேர் காரணம் என்னன்னா, யூதாஸ் மேல எனக்கு எப்பவுமே ஒரு பரிவு உண்டு. அவருக்கு இயேசுக்கு 12 சீடர்கள் இருந்தாங்க. 12 சீடர்கள் அதுல எல்லாருக்கும் தெரியும் யூதாஸ் தான் காட்டி கொடுத்தது. இது ஒருவேளை யூதாஸ் இல்லைன்னா என்ன நடந்திருக்கும். ஏன்னா யூதாஸ இயேசுவை கொலை பண்ணணும்னு ஒரு பெரிய காரணம் இருந்துச்சு. அது ரோமானியர்களாகட்டும், யூதர்களாகட்டும், அவங்களோட மத குருமார்களா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒவ்வொரு காரணம் இருந்துச்சு. ஒவ்வொரு காரணத்துக்காண்டி இயேசு கொலை பண்ணாங்க. அவர்கள் பயன்படுத்திய ஒரு ஆயுதம் யூதாஸ். ஒருவேளை யூதாஸ் இல்லைனாலும் இயேசு அன்னைக்கு கொல்லப்பட்டிருப்பான். ஏதோ ஒரு காரணத்தை, ஏதோ ஒரு ஆயுதத்தை வச்சு, இல்ல நேரடியா அவ்வளவு 12 சீடர்களையும் கூட கொண்டிருப்பாங்க. அன்னைக்கு அதுதான் நடந்திருக்கும். ஆனா யூதாஸ் காட்டி கொடுத்தாரு. யூதாஸ் அவர் தவற உணர்ந்து இயேசு முதுகுல முதல் சாட்டையடி விழும் போதே ஓடி போய் தற்கொலை பண்ணிக்கிட்டார். அவர் 30 வெள்ளிக்காசையும் திருப்பி கொடுத்துட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டார். அவர் தவற உணர்ந்துட்டார். ஆனா 2000 வருடம் ஆச்சு அவங்க பைபிள் படியே. 2000 வருடமா யூதாஸை மட்டும் மக்கள் மன்னிக்கவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்டின்ஸ்ல யாரும் யூதாஸ்ங்கிற பேர் வைக்க மாட்டாங்க. ஒருவேளை இயேசு உயிரோட இருந்திருந்தா யூதாஸை மன்னிச்சிருப்பாரு, கண்டிப்பா மன்னிச்சிருப்பாரு அந்த நொடியே. எனக்கு அந்த மன்னிப்பை யூதாஸ்க்கு கொடுக்கணும்னு, என்னோட பார்வையில யூதாஸ்க்கு மன்னிப்பு கொடுக்கணும்னு தோணுச்சு. அதனாலதான் என்னோட கதாநாயகன் யூதாஸ்ங்கிற கதாபாத்திரத்துல பயணிக்கணும். அவன் மதத்தை எதிர்த்து ஒரு புரட்சியாளனா கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஓனாய் ஏன் செலக்ட் பண்ணனா, முதல்ல கழுதை தான் வச்சிருந்தேன். யூதாஸும் அப்புறம் ஒரு கழுதையும் தான் வச்சிருந்தேன். ஏன்னா ஒரு தேவையில்லாத சுமைய மனிதன் சுமந்துகிட்டு இருக்கான், மதம்ங்கிற சுமைய. அப்போ ஒரு கழுதை இருக்கட்டும். ஆனா இதை ஒரு கொடூரமான மிருகமாவும் காட்ட வேண்டியிருந்துச்சு எனக்கு. அப்போ நம்ம மனிதர்களோட ரிலேட் பண்ணிக்கிற கூடிய ஒரு அனிமல் நாய். இப்போ அதை ஓனாயா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் ஓனாய் செலக்ட் பண்ணது நானு. சுவாரஸ்யம் தான் நிச்சயம். எனக்கு அந்த யூதாஸ் என்ற ஒரு துரோகியின் அடையாளம், ஆனா அது ஒரு எதிர்மறை கருத்தின் ஒரு கருவிதான் அவன்றது போது எனக்கு காந்தியோட மரணம்லாம் ஒப்பீடு வருது. ஆனா இது நம்ம இந்த உரையாடல போனா அது வேற பக்கம் போயிடும். இப்ப அவங்க எல்லாம் தொடர்றதே கொஞ்சம் கவனமா தான் தொட வேண்டியிருக்கு. இந்த வலதுசாரிகளோட பெயர்களை பயன்படுத்தவே கொஞ்சம் கவனமா தான் இருக்க வேண்டும். பட் அதை வேற ஒரு தரத்துல நம்ம பேசலாம். ஆனா இந்த நூல்ல நான் வாசிக்கும் போது 2 முறையும் ரொம்ப பொறுமையா வாசிக்கும் போது இந்த 3 மதங்கள் இப்ப இந்தியாவில கூட அது மாதிரிதான் நிறைய மதங்கள் தோன்றியது இருக்கு. நிறைய மதங்கள் இன்னைக்கு வழக்கொழிஞ்சு போனா கூட லேண்ட் ஆஃப் ரிலிஜியன்ஸ் கூட சொல்லலாம். இந்தியாவை கூட எடுத்துக்கலாம். அது இந்தியான்னு இல்லாத போதே நம்ம சொல்லலாம். இன்னைக்கு இந்தியான்னு கூட பயன்படுத்த கூட நம்ம பார்த்து பார்த்து தான் பயன்படுத்த வேண்டியதா இருக்கு. ஒரு கால சூழல் உருவாக்கிட்டாங்க நம்மள. இருந்தாலும் அந்த ஒரு சின்ன நிலப்பரப்பு, பாலஸ்தீன் இஸ்ரேல் ஒரு நிலப்பரப்புல இன்றைய உலகத்தில் கோலாச்சக்கூடிய ஒரு 3 முக்கியமான மதங்கள் தான். அது எண்ணிக்கையில யூதர்கள் ஒன்றுமே இல்லை.
கிறித்துவமும் இஸ்லாமியருக்கும் எண்ணிக்கையில புத்த மதத்துக்கு அடுத்தபடியா வராங்க. இந்துக்கள் பொறுத்தவரைக்கும் அது இந்தியாவும் ஆசிய கண்டத்துல மட்டும்தான் ஓரளவுக்கு இருக்கும். இன்னைக்கு உலகளாவிய ஒரு மதம் இருக்குன்னா கிறிஸ்டியன்ஸும் இஸ்லாம் தான் இருக்காங்க. அது ஒரு குறுகிய, அது மைய கருவா ஒரு மரபணுன்னு சொல்ற மாதிரியோ ஒரு இதுதான் யூதர்கள் இருக்காங்க. அப்ப இந்த மூன்று மதங்களில் உள்ள மோதல்கள் தான் இந்த நூலை நான் ஓரளவுக்கு வரலாறை கடத்துறாங்க பார்க்கும்போது. அப்போ எனக்கு வாசி முடிக்கும்போது இது மதம் இல்லைன்னா என்ன இருக்க, மனுஷன் எவ்வளவு நல்லா இருந்திருப்பானே அப்படின்னு தோணுச்சு அவனுக்குலாம். அது தோணுச்சு. ஆனா நான் அந்த கடைசி என்னோட இறுதி அத்தியாயத்துல நான் அதான் சொல்லியிருப்பேன். அது ஒரு ஆர்குமெண்ட் தான். மதம் வேணுமா வேணாமா அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, அந்த 6வது நூற்றாண்டே எடுத்துக்கலாம். அரேபிய இனம்ங்கிறது ஒரு பெரும் சமுதாயம். அந்த சமுதாயம் கம்ப்ளீட்டா ஒரு நாகரிகமற்றவர்களா, ஒரு பண்பற்றவர்களா, நம்பிக்கை இல்லாதவர்களா, ஒரு படிப்பறிவு இல்லாத காட்டு மிராண்டிகளா இருக்காங்க. அந்த இஸ்லாம்ங்கிற ஒரு மதத்தை கருவியா வச்சு நபிகள் முகமது நபி என்ன பண்றாரு, ஒரு 40-50 வருஷத்துல அவங்கள பண்பட்ட சமுதாயமா மாத்துறாரு. ஆனா அதுவே கடைசி பேக் ஃபயர் ஆச்சு. அது 2வது விஷயம். ஆனா அந்த பண்பட்ட சமுதாயமா மாத்துறதுக்கு இன்னைக்கு மதம்ங்கிற ஒரு கருவி தேவைப்படுச்சு. இங்க இந்தியாலையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இங்க ஆரிய நாகரிகம் இங்க மனிதர்கள், நாகரிகமான மனிதர்கள் திரும்ப நாகரிகமற்றவர்களா மாறுற சமயத்துல இங்க நாஸ்திகாஸ்னு ஒரு கூட்டம் உருவாச்சு. அதுதான் நம்ம குறிப்பா சொல்லணும்னா புத்தர், சமணர், மர்கலி கோசலார் இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு புரட்சி தான் பண்ணாங்க. மனிதனை திரும்ப பண்பட்ட சமுதாயமா மாத்த நினைச்சாங்க. நீ மாடை வெட்டி கொல்ற, யஜ்னான்ற பேர்ல என்னென்னமோ அட்டூழியம் பண்ணிட்டு இருக்க, அதெல்லாம் பண்ணாத, நீ ஒரு பண்பட்ட சமுதாயமா நீ நடந்துக்க அப்படின்னு சொல்லி திரும்ப அந்த மதம்ங்கிற கருவி மூலமா பண்பட்ட சமுதாயமா மாத்தணும்னு நினைச்சாங்க. நாகரிகமான மனிதனா மாத்த நினைச்சாங்க. ஆனா இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டுல அது ஆப்போசிட்டா நடக்குதுன்னு நினைக்கிறேன். எதுக்காக இந்த மதம் வந்துச்சோ அதுக்கு ஆப்போசிட்டா நடந்துட்டு இருக்கு. நாகரிகமான மனிதன் திரும்ப திரும்ப பேக்ல போய்கிட்டு இருக்கு. நாகரிகமற்ற மனிதனா மாறிக்கிட்டு இருக்கான். இது ஒரு மதத்தை சொல்ல முடியாது, எல்லா மதத்திலையும் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு இஸ்லாமிய தேசமா இருக்கட்டும், இந்த இந்தியாவா இருக்கட்டும், எல்லா தேசமும் அதே மதத்தின் பெயரால் பின்னாடிதான் போய்கிட்டு இருக்கு. சோ இன்னைக்கு பாயிண்ட்ல நம்ம இன்னைக்கு நடக்கிற சுச்சுவேஷன் நம்ம மதம் வேணுமான்னு கேட்டா கண்டிப்பா வேண்டாம்னு தான் சொல்லுவேன். அவசியமற்றதுன்னு தான் சொல்லுவேன். உண்மைதான். ஆனா அது ஒரு அடிப்படை கட்டமைப்பு, ஒரு மாயை இல்லாத ஒன்று எவ்வளவு பலமாக இருக்கு. ஒரு மனித நாகரிகத்தையே திசை மாற்றக்கூடியவோ அந்த நாகரிகத்தையே கட்டமைக்கக்கூடிய ஒரு வளம் ஒரு இல்லாத மதமும் அதன் பேரால் உருவாக்கப்படும் கடவுளும் வரும்போது பார்க்க நிச்சயம் நம்மெல்லாம் பழங்குடியினராகவே இருந்திருக்கலாமோன்னு தான் சில எனக்கெல்லாம் சிந்தனை வரும். அதே மாதிரிதான் நம்ம அந்த நூல் எனக்கு வாசிக்கும் போது இந்த மூன்று மதங்கள் எல்லாம் வரும்போது இன்னைக்கு இந்த ஒரு இஸ்லாமியர்களும் இஸ்லாமிய மதமும் எந்த அளவுக்கு ஒரு அழுத்தத்துக்கும் ஒரு ஒடுக்குமுறைக்கும் இல்ல இன்னும் சொல்லலாம்னா நம்ம சமூக அநீதி நடக்கிற அளவுக்கு எல்லாம் ஒரு பிம்பத்தை இந்த நாகரிக உலகில கூட கட்டமைச்சிருக்காங்க. ஆனா உன்னோட நூல் நான் வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா பல ஆயிரம் ஆண்டுகளாகவே இன்னைக்கு கட்டமைக்கக்கூடிய பல விஷயங்கள் அதை விட பன்மடங்கு அநீதி இழைச்சவர்கள் தான் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும். ஆனா அவங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு அவப்பெயர் சமூகத்துல இருந்ததா? அது இல்லாம ஆனா இன்னைக்கு நான் எனக்கு கடவுள் இறை மதிப்போ மத வழிபாடோ பெருசா இல்லாம நான் அறிந்த வரையில், நான் வாசித்த வரையில் இஸ்லாம் இஸ் அ வெரி குட் ரிலீஜன். என்னோட கருத்து. அது அது டிபேட் பண்ணிக்கலாம். ஆனா இன்னைக்கு சூழல்ல இஸ்லாமியருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அவல நிலை ஏதாவது வரலாற்றுல கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் இருந்திருக்கா? இருந்திருக்கு. அது கிறிஸ்தவர்களுக்கு ஆரம்ப காலகட்டம், இயேசு இறந்த காலகட்டத்துல ரோமானியர்களால அதே அடக்குமுறை அவங்க மேல இருந்துச்சு. நீங்க அவரோட முக்கியமான ஒரு சீடர் பவுல், அவர் சவுல்னு சொல்லுவாங்க, அவரோட இதே கிறிஸ்தவர்களை கொலை பண்றதுதான் அவரோட வேலையை. ரோமானியர்கள் பண்ணாங்க. யூதர்களுக்கு நீங்க அவங்களுக்கு 4000 வருடமா அந்த அடக்குமுறை இருந்துச்சு எல்லா காலகட்டங்களையும். ஸ்பெயின், பிரான்ஸ், ரஷ்யா 19ஆவது நூற்றாண்டு முடிவு வரைக்கும் 1800களில் கூட ஜார்ஜ் மன்னரை கொலை பண்ணுவாங்க. அந்த பழி யூதர்கள் மேல வரும். அப்போ அங்கேயும் யூதர்கள் துரத்தப்படுவாங்க, எரிக்கப்படுவாங்க, எல்லாமே நடக்கும். எப்போ அந்த டைரக்ஷன் மாறுது அப்படின்னா அந்த 20ஆம் நூற்றாண்டு ஆரம்ப காலகட்டம், அந்த ஜியோனிசம் சொல்லிட்டு அவங்க ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறாங்க யூதர்கள். அந்த காலகட்டத்துல தான் உலகம் யூதர்களை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சு. முதல் உலக போர் நடக்குது. அந்த ஜியோனிச இயக்கம் என்ன பண்ணிடுறாங்கன்னா பாலஸ்தீனத்துல நிலப்பரப்பு வாங்கி யூத குடியிருப்பை அமைச்சிடுறாங்க. அப்போ அந்த முதல் உலக போர்ல ஓட்டமான் சாம்ராஜ்யத்துல தான் அந்த பாலஸ்தீனம் இருக்கு. அந்த ஓட்டமான் சாம்ராஜ்யத்தை பிரிட்டன் பிடிச்சிருக்கு. பிரிட்டன் சாம்ராஜ்யம் அந்த இடத்துல எடுக்கிற முடிவை தான் இன்னைக்கு வரைக்கும் உலக நாடுகள் எடுத்துக்கிட்டு. அதாவது அவங்களுக்கு அன்னைக்கு பிரிட்டன் சாம்ராஜ்யத்துக்கு தெரியும் இன்னும் பல போர்கள் வரும். அப்படி பல போர்கள் வந்தா
எனக்கு யூதர்கள் முக்கியமா, இஸ்லாமியர்கள் முக்கியமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து பிரிட்டன் சாம்ராஜ்யத்துக்கு முன்னாடி இருக்கு. அப்போ நீங்க தராசு தட்டையில ஒரு தராசு தட்டு மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒரு பக்கம் யூதர்கள், அறிவார்ந்த சமுதாயம், பல அறிவியல் அறிஞர்கள், பல விஞ்ஞானிகள் இருக்கிற சமுதாயம். இன்னொரு பக்கம் படிப்பறிவற்ற, நாகரிகமற்ற அரேபியர்கள். இதுல யாரு வந்து உங்களுக்கு தேவை அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு விடையா யூதர்கள் இருக்காங்க. அதனாலதான் அந்த 1915க்கு அப்புறம் இந்த இரண்டாம் உலகப் போர் முடிய போற சமயத்துல, முதல் உலகப் போர் முடிய போற சமயத்துல இருந்து எல்லா நாடுகளும், ஈவன் ஜெர்மன் முதற்கொண்டு யூதர்களை தன் பக்கம் இழுக்கிறதுக்கு எல்லா வேலைகளும் பண்ணாங்க. அப்படி வந்ததான் பால்ஃபர் பிரகடனம் அறிவிச்சது, பீல் கமிஷன் வந்தது, வெள்ளை அறிக்கை வந்தது. அப்ப இருந்த ஐநா வேர்ல்டு கவுன்சில் அவங்க வந்து பிரிட்டனுக்கு சாரி பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக ஒரு தீர்மானம் கொண்டு வந்தது. இந்த எல்லாமே எதனால நடக்குதுன்னா யூதர்களோட தயவு. அவங்க வந்து மோர் ப்ரொடக்டிவா இவங்களுக்கு தெரியுறாங்க, இவங்களை கம்பேர் பண்ணும்போது, இஸ்லாமியர்களை கம்பேர் பண்ணும்போது. அதுதான் 1940 அந்த இரண்டாம் உலகப் போர் முடியும் போது தெரியுது. இரண்டாம் உலகப் போர் முடியும் போது நம்மளுக்கு ஆப்வியஸ்லி ஹிட்லர் செய்த கொடுமைகளை பார்க்கும்போது யூதர்கள் மேல ஒரு பரிதாபம் வரும் இல்லையா? அந்த பரிதாபம் இன்னும் அதிகமாயிருது, இஸ்லாமியர்கள் மேல வெறுப்பாயிருது. அதை யூதர்கள் நன்றாக பயன்படுத்தி கொண்டார்கள். இன்னைக்கு வரைக்கும் அதே இதை யாரெல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்களோ அவங்களை எல்லாம் இருக பிடிச்சுக்கிட்டாங்க. அதனால இஸ்லாமியர்களுக்கு எதிராக அந்த சமுதாயம் எல்லாம் திரும்பிடுச்சு. ஒரு தப்பான ஒரு வரலாற வாளால் பரப்பப்பட்ட சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான பரப்புரையை தொடர்ந்து பரப்பிக்கிட்டு அவங்கள வந்து தீவிரவாதிகளா இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரு படம் கூட உண்டு ஹிந்தியில, மை நேம் இஸ் கான் அண்ட் ஐ எம் நாட் அ டெரரிஸ்ட். ஸ்டில் அதுதான் இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்காக நம்ம வந்து தமிழ் பேரை வைக்கும் போது இனிமே இஸ்லாமிய பேரை வச்சு வாலண்டியர் வைக்கணும்னு நினைக்கிறேன் கூட சேர்த்து. நான் இந்த கருத்தை வாசிக்கும் போது எனக்கு இந்த நூல்லே கூட முதலாம் உலகப் போர்ல வந்து எப்படி பிரிட்டானியர்கள் வந்து சாதுரியமா யூதர்களோட மூளையை பயன்படுத்தி அந்த முதலாம் உலகப் போர்ல வெல்வதற்கு அவங்களை வந்து அழகா கட்டமைச்சு, ஆனா முக்கியமான ஒரு முடிவு வரும்போது யூதர்கள் அழகா அவங்க கலட்டி விட்டுட்டு இது உங்க பிரச்சனை நீங்க பாத்துக்கன்னு போறது வந்து ஆரியர்களுக்கு கொஞ்சம் சலைச்சவர்கள் இல்லை ஆங்கிலேயர்கள் அப்படின்ற கூட எனக்கு அந்த நூலை வாசிக்கும் போது எனக்கு நல்லா வந்தது. அதே மாதிரிதான் இன்னொரு இப்ப நம்ம யூதர்கள் நிறைய பேர் ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையில கொல்லப்பட்டதை பார்க்கும்போது இப்போ சமீபத்தில் இந்த நெக்ஸஸ் ஒரு நூல் யுவல் நோவாரை வாசிக்கும் போது 17ஆம் 18ஆம் நூற்றாண்டு கிறிஸ்துவ மதம் வந்து அப்போ ஒரு விச் ஹண்டிங்னு ஒரு கான்செப்ட் இருந்து பேய் பிடிச்சிச்சு எல்லாருக்கும் சொல்லி இருக்கும்போது சில நாடுகள்லாம் கிட்டத்தட்ட 15% மக்களை வந்து கொண்டிருக்காங்க என்னன்னே தெரியாம. அப்பதான் அந்த அச்சு இயந்திரம் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே பைபிள்ல சொல்லி இந்த அச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த தகவல் தொழில்நுட்பத்தோட பரிணாம வளர்ச்சியில முக்கியமானது அச்சு. அதுதான் அந்த யுவல் நோவாரை கொண்டு வரும்போது அப்ப மதத்தின் பெயரால இந்த மாதிரி கூட இல்ல, அவங்க சொந்த மதத்தையே கூட கொள்ற கூட சமூக அநீதி வந்து சமூக அவலம் இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஆபத்தானதால தான் முதலே கேட்டேன், இவ்வளவு மதங்களால எப்படி எல்லாம் ஒரு விஷயம் நடக்குது பார்ப்போம். மறுபடியும் இந்த நூலுக்கு வரும்போது பார்த்தா நான் அந்த நூலை ரொம்ப வந்து இவ்வளவு ஆழமான ஒரு வரலாறு வந்து ஆயிரக்கணக்கான வரலாறு ஒரு 30 அத்தியாயங்களை வந்து கட்டமைச்சிருப்பேன் இல்லையா. அந்த நூலின் தலைப்பே என்னை வந்து ரொம்ப ஈர்த்தது. ஆனா அதை விட சூப்பரா இருந்ததெல்லாம் நிறைய அத்தியாயங்கள் தலைப்பு தான். ஸோ அந்த அத்தியாயங்களை எப்படி கட்டமைக்கும் போது ஒரு காலகட்டத்தை நோக்கி கட்டமைச்சியா இல்ல இந்த கருத்துக்கு இந்த அத்தியாயம் போதும் அப்படின்னு கட்டமைச்சியா? அல்ல, காலகட்டங்கள் தான். நான் ஃபர்ஸ்டே வந்து 30 சாப்டர் டிசைட் பண்ணேன். ஆனா இந்த சாப்டர் ஏன்னா அது பெரிய வரலாறு, நம்ம ஆழமா சொல்ல முடியாது, எல்லாத்தையும் மேலோட்டமா டச் பண்ணிட்டு போயிடணும். அப்புறம் மற்ற புத்தகங்கள்ல எங்க மிஸ் பண்ணியிருக்காங்க அது முக்கியமான விஷயமா இருந்தா அதையும் இன்க்ளூட் பண்ணிக்கணும். அப்போ மோசஸ் காலத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். அப்போ மோசஸ் காலத்துல இருந்து ஆரம்பிச்சு என்னென்ன சாப்டர்ல என்னென்ன சொல்லலாம், எதை நம்ம கவர் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சதுதான். அப்போ ஒரு சாப்டர் சொல்லும் போது எனக்கு இன்னொன்னு என்னன்னா அந்த சாப்டர் கேட்சியா இருக்கணும். அதே மாதிரி அந்த சாப்டர் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் நான் லீனியரா சொல்லியிருப்பேன். அதாவது அந்த எடுத்துக்காட்டுக்கு சொன்னா இயேசு அழைக்கிறார் வந்து அந்த சிலுவை போர் ஆரம்பமாகிற இடம். அதை நான் ஃபர்ஸ்டே வந்து சிலுவை போர் ஆரம்பமாகிறதுன்னு சொல்றதுக்கு பதிலா அதை ஒரு நாடகத்தன்மையா ஒரு ஃபுல்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பிரான்ஸ் மன்னர்ல இருந்து ஆரம்பிச்சிருப்பேன். அது இடையில இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி அப்படி ஆரம்பிச்சு திரும்ப நான் எங்க எதனால அந்த சிலுவை போர் ஆரம்பமாகுது அப்படிங்கிறத கொண்டு போயிருப்பேன். ஸோ அந்த மாதிரிதான் எல்லா சாப்டரும் கட்டமைச்சிருப்பேன். எல்லாமே மேக்சிமம் நான் லீனியரா இருக்கும். ஆரம்பிக்கிற இப்ப இயேசுவோட ஒரு கலகக்காரன்னு சொல்லிட்டு இயேசுவோட சாப்டர் இருக்கும். ஆரம்பமே அவர் சாலமன் ஆலயத்துல போய் புரட்சி பண்றதா இருக்கும். அதுக்கப்புறம் தான் இயேசு எங்க பிறந்தாரு எப்படி வளர்ந்தாரு அப்படிங்கிற கதெல்லாம் பின்னாடி வரும். ஸோ அந்த மாதிரிதான் நான் கட்டமைச்சேன் ஒவ்வொரு காலகட்டத்தையும். ரொம்ப நல்லா இருந்தது அந்த தலைப்புகள்லாம். இப்ப நான் முதல்ல நீ சொன்ன இல்லையா, நான் வந்து முதல்ல கவிதை தான் எழுத ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆனா இதுல நிறைய தலைப்புகள் பார்த்தா கவித்துவம் இருக்கு. இப்ப நம்ம நேயர்கள் பார்த்தா ஒரு அத்தியாயத்தின் பேர் வந்து அழும் சுவர், இன்னொரு அத்தியாயம் வந்து ஒரு விளம்பர தூதர்,
அப்புறம் இப்ப நீ சொன்னது வந்து இயேசு அழிக்கிறார். Yes. நீயே நிறைய டைம் உனக்கு பிடிச்ச ஒரு வாசகம் வந்து மனிதன் என்னும் ஒரு சல்லி பயல், அப்புறம் நாடற்ற அகதிகள். இந்த சொல்லாடெல்லாம் அந்த கவித்துவம் அப்போ நீ பள்ளி பருவத்தில் இருக்கிற ஒரு கவிஞர் இங்க வந்து அத்தியாயத்தின் தலைப்பிலும் ஒழிஞ்சிருக்கிறாருன்னா நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கு அடுத்து நம்ம நான் பார்க்க பார்த்தீங்கன்னா, இந்த யூதாசும் ஒரு நூல் வந்து இப்ப நான் ஒரு நூலை எழுதுறேன்னா எனக்கு வந்து முதல்ல எனக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். நான் இதை ஆவணப்படுத்தணும், இதை எழுதணும் அப்படின்னு, இல்லை என்னோட எண்ணத்தை வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னு. அப்ப இந்த நூல் வந்து யாருக்காக எழுதப்பட்டது அப்படின்னும், அதுக்கப்புறம் உன்னோட இல்லத்தார் இணையாரோ உறவினரோ நெருங்கிய உறவினரோ இப்ப நம்ம கூட அதை சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பியர் குரூப், ஒரு கலீக்ஸோ வெல்விஷரோ ஆரம்பத்துல இதை எழுதி ஒரு வரும்போது அவங்களோட, ஏன்னா இது கண்டிப்பா யாருமே உங்ககிட்ட இந்த எதிர்பார்த்துக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியல, நீ புனைவா எழுதிக்கிட்டு இருந்தவன் திடீர்னு ஒரு நூலை கொடுத்த உடனே என்னடா இவனுக்கு வேலை, இந்த மாதிரி வேலை எல்லாம் பாக்குறியா அப்படின்னு என்ன நினைச்சாங்க? யாருக்கு எழுதப்பட்டது, அவங்க என்ன நினைச்சாங்க? யாருக்கு எழுதப்பட்டதுன்னா அந்த மதம் நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்குறோம்ல, ஹியூமனிட்டியா ரிலீஜியனா அப்படிங்கிற நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கும்போது அந்த ரிலீஜியனை சூஸ் பண்றாங்கல்ல, அவங்க எல்லாம் இதை ரீட் பண்ணணும். வெறும் மதம்ங்கிறனால ஒரு சின்ன நிலப்பரப்பு, ஒரு திருநெல்வேலி மாவட்ட சைஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த நிலப்பரப்பு. அந்த நிலப்பரப்புல ஒரு கோடிக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து மதம் தான். நம்ம எந்த மதத்தை வந்து தூய்மையான மதம், ரொம்ப அமைதியான மதம் நம்ம சொல்றோமோ, அந்த மதத்தின் தலைவரே 12 சிலுவை போருக்கு அழைப்பு விடுத்திருக்கு. அப்போ நீங்க அந்த மதம்ங்கிற ஒரு காரணத்துக்காண்டி நீங்க இத்தனை லட்சம் மக்களை, இத்தனை கோடி மக்களை கொல்றதுக்கு தயாரா இருக்கீங்க. அப்போ எது முக்கியம், நீங்களே ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. மதமா, ஹியூமானிட்டியா, மனிதமா, எது நம்மளுக்கு ப்ரையாரிட்டி அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்துக்கணும். அந்த மனிதர்கள் வந்து இதை கண்டிப்பா வாசிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. இதை எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா, முதல்ல என் மனைவி, என்னோட மனைவிக்கு தான் நான் எழுத போற எல்லா கதையும் முதல்ல அவங்கள்ட்ட தான் சொல்லுவேன். அவங்க வந்து நான் எழுதுற அந்த புனைவு கதைகளுக்கு எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ நான் அடுத்து என்ன எழுத போறேன்னு ஒரு 2-3 கதை சொல்லி வச்சிருந்தேன். இதெல்லாம் எழுதலாம்னு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு இதுல விருப்பமே இல்லை. நான் ஃபிக்ஷன், ஒரு வரலாற்று நூல் எழுதணும். இதை எதுக்கு எழுதுற நீ, அந்த இது எழுத வேண்டியதானே, அந்த கதை எழுத வேண்டியது, இந்த கதை எழுத வேண்டியதானே அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அது ஒன்று சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் எழுதலாம் அப்படின்னு கண்டினியூ பண்ணி முடிச்ச உடனே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க ஆக்சுவலா அவங்க அம்மா கிறிஸ்டின். ஸோ அவங்களுக்கு ஏற்கனவே இந்த பைபிள் விஷயங்கள்லாம் நிறைய தெரியும். அது இவ்வளவு விஷயங்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் என்னோட கொலீக்ஸ் எல்லாருமே ஒரு புதுமையான விஷயத்த நாங்க தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அது எனக்கு ஆக்சுவலா ஒரு மோட்டிவேஷனலா இருந்த மாதிரி இருந்துச்சு. உண்மையில ஒரு ஒரு ஆழமான ஒரு ஆவணம் தான் நிச்சயம். நான் ரொம்ப பிரமிச்சேன். இந்த எனக்கு சில கட்டுரைகள், சில தொடர்கள் எல்லாம் பார்த்திருந்தாலும், ஒரு பாலஸ்தீனத்தை பத்தி ஒரு தமிழ்ல வந்து எளிமையாகும், ஆழமாகும், அந்த வலியை குறைக்காம மதத்தில் இருக்கும் ஒரு இடர்களையும் குறைபாடையும் ரொம்ப அழகா இந்த நூல் பதிவு செஞ்சிருக்கு தான் நான் பாக்குறேன். அப்போ அந்த நூல் நம்ம இப்ப 2 மாசம் 3 மாசம் ஆயிட்டா வெளியாகி 3 மாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப இப்போ என்ன மாதிரி வரவேற்பு இருக்கு? ஏதாவது பாராட்டு, இல்ல ஏதாவது நெகிழ்ச்சி, ஏதாவது பகிரலாமா? என்னோட என்னோட மேனேஜர், சூப்பர்வைசர், அவர் வந்து பொதுவா புத்தகம் வாசிக்கிற பழக்கம் கிடையாது. அவரு எனக்காக அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாரு. வந்துட்டு அவர் வந்து இந்த புத்தகம் வாசிக்கிற இன்ட்ரெஸ்ட், ஒரு ஆர்வம் வந்ததுக்கு காரணம் மேடையில் அமர்ந்திருந்தவரோட பேச்சு. முக்கியமா நீங்க ஒளிவண்ணன் சார், எழிலன், அவங்க ஆலி செந்தில்நாதன் சார், ஸ்டீபன் அண்ணா, இவங்க எல்லாம் பேசினதை கேட்டுட்டு அவருக்கு இந்த புத்தகம் கண்டிப்பா வாசிச்சே ஆகணும், இதுல என்ன இருக்குன்னு பாக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து உட்கார்ந்து வாசிச்சு ஒரு கிட்டத்தட்ட 100 பக்கம் முடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ 100 பக்கம் முடிச்சுட்டு நாங்க வீக்லி ஒன்ஸ் நாங்க ஆபீஸ்ல லீடர்ஷிப் மீட்டிங் இருக்கும், அதுக்கு போகும்போதெல்லாம் துணில இது வாசிச்சுட்டேன், இது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு புத்தகம் வாசிக்காதவர் அந்த புத்தகம் வாசிக்கிற ஒரு 100 பக்கம் போயிட்டாரு அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஸோ வாங்கினவங்க, இதை வாசிச்சவங்க எல்லாருமே அந்த முழு வரலாறையும் நாங்க தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. முந்தானத்து கூட என்னோட ஆபீஸ் கொலீக் ஒரு ஸ்டேட்டஸாவும் போட்டிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி வாசிக்காதவங்க வாசிக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு இந்த புத்தகத்தை. நிச்சயமா ஒரு முதல் வாசிப்பாளர் இப்படி ஒரு நூலை வாசிக்க வைக்கிறது வந்து ஒரு பெரிய சவால் தான். ஏன்னா தெரியும், ஒரு சாதாரண வாசிப்பு கிடையாது. ஒரு புது வாசிப்பாளர் இந்த நூலை கொடுத்தா கொஞ்சம் ஒரு தள்ளி வச்சுட்டு தான் வாசிப்பாங்க. வழக்கமா வாசிக்கிறவங்களுக்கு வாசிக்கலாம். இருந்தாலும் அந்த அளவுக்கு இன்னும் நிறைய, நான் நிச்சயம் இந்த நூல் வந்து நிறைய அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஆனா நானும் இப்போ ஒளிவண்ணன்லாம் பேசும்போது, எழுத்தாளர் பதிப்பாளர் அந்த நூலை கொண்டு போய் சேர்க்கறது வந்து நமக்கு பாடு இருக்கு பாருங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. அப்ப அடுத்த நூலை பத்தி யோசிக்கும் போது அந்த நூலுக்கு என்ன நமக்கு ஒரு ரீச் ஆச்சுன்னு ஒரு ஒரு மன நெருடல் எல்லாருக்குமே இருக்கதான் சரி. இன்னைக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய எழுத்தாளர்கள் தான் அதை வந்து நம்ம சந்தை கூட நம்ம எதிர்பார்க்க, பொருளீட்ட கூட
அது ஒரு ஆமா. 1000 ஒரு சில 100 பேர் வாசிச்சு கருத்து சொல்றாங்க பார்த்தா நம்ம விரல் நுனியை தாண்டி ஒரு பியர் குரூப்பை தாண்டி கொண்டு போறது ஒரு சவால் தான். நிச்சயம் நம்ம வாசகர் வட்டம், நம்ம வாரங்கள் படிப்போம் குழு இதுக்கு உண்டான ஒரு ஆழமான தேடுதல் நம்ம நிச்சயம் கொண்டு போக வேணும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நம்ம எவ்வளவு ஆர்வமா எழுதி கூட எனக்கு அதுல வந்து பொருளாதார தேவையில்லாம அந்த கருத்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு சரியான தளவு தமிழ் சமூகத்தில் இல்லை என்ற மன வருத்தத்தை இந்த அவையில் நான் பதிவு செஞ்சாலும் கூட இப்போ நான் வந்து பாக்குறேன் இல்லையா, இந்த நூல் எழுதும் போது இவ்வளவு வரலாற்று தரவுகள் இருக்கும்போது, ஏன்னா ஃபிக்ஷனுக்கு நான் ஃபிக்ஷனுக்கு அதான் பெரிய விஷயம். தவறான தகவலை சொல்லிடவே முடியாது. ஏன்னா ஒரு தவறு சொல்லிட்டாலே மொத்த புக்கையும் அப்படியே இதெல்லாம் என்ன அப்படின்னு வந்துடும். அப்போ அந்த தரவுகளை எப்படி நீ வந்து ஒரு உறுதிப்படுத்த? நான் பொதுவா வந்து ஒரு 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 பார்ட் வாசிக்கிறேன் அப்படின்னா அதே ஒரு 2 3 புத்தகம் வாசிச்சேன். இப்போ கான்ஸ்டன்டைன் அவரை பத்தி நான் வாசிக்கிறதுக்கு மட்டும் ஒரு 2 புத்தகங்கள் வாசிச்சேன். ஸோ அதெல்லாம் வாசிச்சு முடிச்சுட்டு கான்ஸ்டன்டைனை பத்தி நான் ஒரு சாப்டர் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நான் அடுத்து என்ன பண்ணுவேன்னா, நான் ஒரு எம்எல் இன்ஜினியருங்கிறனால அந்த இதை கொண்டு போய் எல்எல்எம் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் லைக் சாட் ஜிபிடி, கிளாடு இந்த மாதிரி இதுல போட்டு அதுலயும் நான் ரீவேலிடேட் பண்ணிக்குவேன். இன்டர்நெட்ல வேலிடேட் பண்ணிக்குவேன் என்னோட ஃபேக்ட்ஸ் எல்லாம் கரெக்டாண்டு. திரும்ப நான் ஒரு ஏஐட்டையும் நான் வேலிடேட் பண்ணிக்குவேன், ரீவேலிடேட் பண்ணிக்குவேன். ஸோ ஒரு 2 3 செக் நான் அதை என்ஷூர் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஓகே இந்த சாப்டர் ஃபைனலைஸ்ட் அப்படின்னு சொல்லி ஃபைனலைஸ் பண்ணேன். அந்த மாதிரி தான் நான் வேலிடேட் பண்ணிட்டேன். பரவாயில்ல, தகவல் தொழில்நுட்பத்தை இப்படிலாம் பயன்படுத்துறது வந்து ஒரு ஏன்னா நான் அந்த யுவல் நோவார் அரி புக் எல்லாம் வாசிக்கும் போது அவர் புக்ல பார்க்கும்போது ஒவ்வொரு பேராகிராஃப்லயும் புது புது தகவலை அடிக்கிட்டே இருப்பாரு. நான் மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன், இது உண்மைதானே இவர் சொல்ற தகவல். நான் கூகுள் பண்ணி பார்த்தா ஏதாவது தகவல் தேடினா அதோட நீ சொல்ற மாதிரிதான் ஒரு பல கட்டுரையில இருந்து சுருக்கி அதை கருத்தாக்கத்தை ஒரு பக்கத்துல கொண்டு வந்து அடுக்கி இருப்பார் பார்க்கும்போது. அப்போ எனக்கு தெரியும் அது எவ்வளவு ஆழமான நம்ம வந்து ஆராய்ச்சி ரிசர்ச் பண்ணிட்டு அதை வெரிஃபை பண்ணிட்டு. ஆனா நான் புனைவுகள் வந்து ஈஸி. ஆனா நான் ஃபிக்ஷன் வரும்போது நிச்சயம் நம்ம வந்து தரவுகள் ரொம்ப கவனமா இருக்கிறோம். அதுதான் ஒரு ஆய்வாளராக நம்ம இருக்க வேண்டியிருக்கு. அந்த நான் ஃபிக்ஷன் எழுதும் போது நம்ம ஒரு ஆய்வாளர் பார்வையில வந்து நிச்சயம், ஏன்னா எழுத்தாளர் வந்து ஒரு சாதாரணமா மதிப்பிட்டுருவாங்க. அப்போ அது ரொம்ப கவனமா அந்த நூலை நான் பார்த்தேன். அதனால எப்படி அதை செஞ்சான்னு பார்த்தேன். இப்போ இவ்வளவு இந்த மாதிரி இந்த நூலுக்கு ஒரு உள்ளுக்குள்ளேயும் ஒரு தாக்கம், வெளியில இனி வரும் காலத்துல நல்ல தாக்கம் வந்தாலும் தொடர்ந்து நான் ஃபர்ஸ்ட் கேட்ட மாதிரி தான் புனைவிலே இருப்பியா இல்ல ஏதாவது இதோட வேற ஏதாவது தலைமை திட்டம் இருக்கா? அடுத்த புனைவு தான் யோசிச்சிருக்கேன். ஆனா எனக்கு வந்து நான் ஃபிக்ஷன்ல திரும்ப ஒரு வரலாற்று நூலா ரோமோட ஹிஸ்டரி எழுதணும்னு ஒரு ஆசை. அது ஒரு 1000 நூற்றாண்டு. எனக்கு ஏன்னா அதுல நிறைய அந்த கதாபாத்திரங்களை கேட்டாலே வாவ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஜூலியஸ் சீசர், அகஸ்டஸ் சீசர், ப்ரூட்டஸ், நிறைய பேர் இருப்பாங்க. பாம்பே, கிளியோபாட்ரா, நிறைய கேரக்டர் இருக்கும். அப்போ அதையெல்லாம் ஒரு முழு வரலாறையும் ஒரு இதே மாதிரி ஒரு 250 300 பக்கங்கள்ல தமிழ்ல ஒரு ஷார்ட்டா ஒரு டெஸ்கிரிப்டிவா சொன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு அது ஒண்ணு பண்ணணும்னு ஒரு ஆசை. ஆனா நெக்ஸ்ட் அது கிடையாது. நெக்ஸ்ட் வேற சில ஃபிக்ஷன் யோசிச்சு வச்சிருக்கேன். அதை முடிச்சுட்டு அதையும் தொடரணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. வாழ்த்துக்கள். எனக்கு சோழர்கள் இன்னும் ஆரம்பம் சொன்னேன் இல்லையா, சோழர்களோட வரலாறு வந்து நிறைய பேர் எழுதியிருந்தாலும் சமீபத்தில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து வார்பாத்னு ஒரு புக் எழுதியிருக்காரு, ரிசர்ச் மாதிரி இருக்கும் வார்பாத். அப்போ ஒரு இடைக்கால சோழர்களும் பிற்கால சோழர்களோட போர் எங்கெல்லாம் நடந்தது அது மட்டுமே இவர் வந்து ஒரு ஸ்டடி பண்ணி ரொம்ப நல்லாவே பதிவு செஞ்சிருக்கு. ஆனா ஒரு சவாலான வாசிப்பு தான் நூல் வந்து காட்டுறதுக்கு. அப்போ பிறர் வரலாற்றை நம்ம வந்து பறைசாற்றுவது, நம் வரலாற்றை நம்ம பறைசாற்றுவது கொஞ்சம் சிறப்பா இருக்கணும்ன்றது என்னோட ஒரு கருத்து. அவ்வளவு அது முடிவு உன்னுடையதுதான். அடுத்ததெல்லாம் நான் என்ன ஒரு விருப்பப்படுறேன் உங்ககிட்ட கேட்கும் போது, இந்த பாலஸ்தீனிய பிரச்சனை வந்து பல ஆயிரம் ஆண்டுகள் பிரச்சனை, ஒரு உலக வரைபடத்தை அப்பப்போ உலுக்கிய ஒரு பிரச்சனை தான். இந்த யூதர்கள் வந்து நம்ம எனக்கு இப்ப அறிவில் சிறந்தவர்கள் சொன்னாலாம் நான் வந்து இப்ப அந்த ஆரியர்களோட தான் ஒப்பிடுவேன். இப்ப நோபல் உலகத்துல எல்லா நோபல் பிரைஸும் யூதர்கள்லாம் வாங்கியிருக்கேன் அப்படி இப்படின்னு சொன்னா, நீ கொடுக்குற அவார்டு நீ ஏதான் உங்களுக்கு தான் கொடுப்பேன்னு கூட நான் சொல்லிக்கலாம். பட் இருந்தாலும் அவர்களை நம்ம குறித்து மதிப்பிட முடியாது சில விஷயங்களே பார்க்கும்போது. ஆனா அடிப்படை பிரச்சனைக்கு ஒரு மைய காரணமாக இருப்பவர்கள் இந்த நூல்ல வாசிக்கும் போது தவறான கூட நீ கூட சொல்லலாம், தவறுனே சொல்லலாம். யூதர்கள் தான் இதுல வந்து பாதிப்பு அவங்களுக்கு அதிகமா இருந்தாலும் பிரச்சனைக்கு காரணமானவர்கள் அவங்க தான் இருந்திருக்காங்கன்ற ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மைதான். அப்ப இதுக்கு என்னதான் தீர்வு? இப்ப ஈழ பிரச்சனை கூட நமக்கு வந்து தனி ஈழம் தான் தீர்வா, ஒரு தனி மாகாணம் தீர்வா அப்படின்னப்போ அந்த இன்னைக்கு ஒரு இன அழிப்பு நடந்து நமக்கு இருக்க இடம் கிடைச்சாலே போதுன்ற அளவுக்கு நம்ம ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டு இன்னைக்கு பாருங்க, ஒரு ரேப் பாடகர் வந்து இலங்கை தமிழர் வந்து பாட்டினா அவர் நாடு கடத்தணும்னு நம்ம நாட்டிலேயே சொல்ற அளவுக்கு ஒரு அவலம் நிலை இருக்குன்னா நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு நமக்கே கூட இந்த நிலை வரலாம் அப்படின்னு ஒரு பயம்லாம் வருது இல்லையா? அப்போ இந்த இவ்வளவு ஆண்டு பிரச்சனை ஏன் இன்னும் தீர்க்காம இன்னைக்கு கூட அங்க ஒரு போர் சூழல் நிலை?
இல்ல இதுக்கு நான் காரணமா யார பாக்குறேன்னா, அந்த நடுநிலையா இருக்கிறேன்னு சொல்லி சில நாடுகள் இருக்கு இல்லையா? அந்த நாடுகள் ம், மேலதான் எனக்கு கோபங்கள் ம், எல்லாமே. ஏன்னா இப்ப எடுத்துக்காட்டுக்கு 2023ல ஐநால அல்ஜீரியா நாடு பாலஸ்தீனம் தனி நாடா அறிவிங்கன்னு ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. இத 2023ல கொண்டு வரும்போது முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, செக்யூரிட்டி கவுன்சில்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு 15 நாடுகள் இருக்கும். ம், பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா எல்லா நாடுகளும். இந்த நாடுகள் ஓட்டு போட்டுட்டு தான் அடுத்து மற்ற உலக நாடுகள் பாலஸ்தீன ம், ஐநா சபை நாடுகள் உறுப்பினர் நாடுகள் ஓட்டு போடணும். இப்போ 15 நாடுகள்ல 12 நாடுகள் ஆதரவா ஓட்டு போடுது. பாலஸ்தீனம் தனி நாடா அறிவிங்கன்னு சொல்லி. 2 நாடு ஓட்டு போடல. பிரிட்டனும் சைனாவும் ஓட்டு போடல, ஆப்சென்ட் ஆயிடுறாங்க. அமெரிக்கா எதிர்த்து ஓட்டு போடுது. அப்போ மெஜாரிட்டி இங்க என்ன இருக்கு? 12 ஓட்டு பாலஸ்தீனா தனி நாடா அறிவிங்க. அப்ப தனி நாடா தான் அறிவிக்கணும். ஆனா அமெரிக்கா அதுக்கு வீட்டோன்னு ஒரு தனி அதிகாரம் வீட்டோ இருக்கு. பவர். அந்த வீட்டோ பவரை வச்சு அந்த தீர்மானத்தை ரத்து பண்ணிடுறாங்க. அதுக்கு அவங்க சொல்ற காரணம் என்னன்னா, ரெண்டே காரணம். ஒண்ணு, இது வெளியுறவுத்துறை அவங்க அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில இந்த ரெண்டு காரணம் தான் அமெரிக்கா சொல்லுது. என்னன்னா, ஒண்ணு, இது சம்பந்தப்பட்ட நாடு இந்த தீர்மானத்தை கொண்டு வரல. ஏன்னா அல்ஜீரியா தான் கொண்டு வந்திருக்கு. சம்பந்தப்பட்ட நாடு யாரு? இஸ்ரேலோ பாலஸ்தீனமோ இந்த தீர்மானத்தை கொண்டு வரல. ரெண்டாவது, ஹமாஸ்ங்கிற ஒரு தீவிரவாத இயக்கம் தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. அவங்க இருக்கிற வரைக்கும் எங்களால தனி நாடு கொடுக்க முடியாது. சரி, இவங்க சொல்ற காரணத்தை நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, சரி, இவங்க முதல் காரணம் ரெண்டும் சம்பந்தப்பட்ட நாடு தீர்மானம் கேட்கணுங்கிறாங்கல்ல. ம், ஃபர்ஸ்ட் இஸ்ரேல் கேட்குமா? கேட்கவே கேட்காது. ஏன்னா அவங்களுக்கு பாலஸ்தீன்ங்கிற ஒரு நாடு வேண்டாம். சரி, வேணும். பாலஸ்தீனம் கேட்கும்னா பாலஸ்தீனத்துக்கு அந்த அதிகாரமே கிடையாது. பாலஸ்தீனம் ஐநா சபையில பார்வையாளர் அங்கீகாரம் மட்டும்தான் உண்டு. அவங்க அங்க உறுப்பினர் கிடையாது. உறுப்பினர் மட்டும்தான் தனிநபர் தீர்மானம், அந்த தனி நாடு தீர்மானம் கொண்டு வர முடியும். அப்போ அவங்க தீர்மானமே கொண்டு வர முடியாது. அப்போ முதல் பாயிண்டே அடிபட்டு போயிருதா? சரி, ரெண்டாவது பாயிண்ட் நீங்க என்ன சொல்றீங்க? ஹமாஸ்ங்கிற ஒரு இயக்கம் அங்க இயங்கக்கூடாதுன்னு சொல்றீங்க. ஹமாஸோட கோரிக்கை என்ன? நீ எனக்கு தனி நாடு கொடுத்துரு, நான் இயங்க மாட்டேன்னு சொல்லுது. நீங்க அதே காரணமா சொல்லி தனி நாடு கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க. அப்போ இது எப்படி இருக்குன்னா, நான் பிள்ளைய கிள்ளி விட்டுருவேன், தொட்டிலையும் ஆட்ட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டா தான் இருக்கு. இந்த நடுநிலைங்கிற பேர்ல தான் முதல்ல இருந்து ஆரம்ப காலகட்டத்தில இருந்து அமெரிக்காவா இருக்கட்டும், பிரிட்டனா இருக்கட்டும், எல்லா நாடும் நடுநிலைங்கிற பேர்ல பாலஸ்தீனத்துக்கு துரோகம் தான் பண்ணுது. ஈவன் அவங்க பக்கத்துல இருக்க அந்த சகோதர நாடுகளா இருக்கட்டும், எகிப்தா இருக்கட்டும், லெபனானா இருக்கட்டும், எல்லா நாடுகளும் இந்த மாதிரி துரோகங்களை தான் தொடர்ந்து பாலஸ்தீனத்துக்கு பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அதுதான் பண்ணுது. அந்த மற்ற நாடுகளை விட்டு அந்த 15 நாடுகள் சொல்றோம் இல்லையா? முக்கியமா இந்த அமெரிக்கா, ரஷ்யா, இந்த மாதிரி முக்கியமான வல்லரசு நாடுகள் உண்மையா நடுநிலையா இருந்தாலே இதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிரும் தான் தோணுது. அந்த 1990ல அந்த ஓஸ்லோ ஒப்பந்தம் போடுறாங்க, யாசர் அராபத்தை வச்சு. அந்த ஒப்பந்தத்தை ஒழுங்கா கடைபிடிச்சிருந்தா கூட இதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்கும் தான் தோணுது. அராபத் எதிர்பார்த்ததா அது நடந்திருக்கும். அதையும் அவங்க ம். கடைபிடிக்கல. So, இந்த சுத்தி இருக்க நாடுகள் தான் பிரச்சனை. அதை யூதர்கள் அவங்கள மேனிப்புலேட் பண்ணிடுறாங்களா, இல்ல அவங்க இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்களா அப்படின்னு பார்த்தா ஏதோ ஒண்ணு இந்த வல்லரசு நாடுகள் தான் இதுக்கு தீர்வு கொண்டு வர முடியும். அவங்க நடுநிலையா இருந்தாலே இதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிரும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா நான் எதுக்கு இந்த கேள்வியை கேட்டேன்னா, கடந்த ஒரு 100 ஆண்டுகள் பார்த்தாலே நிறைய புதிய நாடுகள் உருவானதுக்கு நம்ம வரலாற்று பங்களாதேஷே நம்ம கண்கூடா வரலாறு பார்க்கலாம். சமீபத்தில் நைஜீரியாவில் 2 நாடா பிரியுது. அதே மாதிரி சவுத் அமெரிக்காவில் சில நாடுகள் புதுசாக இருக்கும். அதெல்லாம் ஒரு வரலாறு பொருளாதாரத்துல பின்தங்கி மக்கள் தொகை உலக கவனம் பெறாத ஒரு நிலப்பரப்புல ஆனா பெருசா கூட இருக்கும். ஆனா ஒரு சிறிய நிலப்பரப்பு, ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு சில லட்சங்கள் தான் ஒரு ஒரு மக்கள் தொகை இருக்கிற பிரச்சனைய அதை பிரிச்சு ஒரு இப்போ ஒரு 50 ஆண்டுகள் ஆண்டு தான் பார்க்கட்டுமேனு விட்டுருந்தா கூட இது ஒரு இந்த அளவுக்கு ஒரு உயிர் சேதமோ எல்லாருமே உலகமே ஒரு இதை உற்று நோக்கி இதுக்கு என்னதான் தீர்வுன்னு ஒரு கவலையோட பார்க்கக்கூடிய ஒரு இது இது நீங்க நானும் பேசி தீர்வு காண முடியும். எனக்கு ஒரு பார்வை வந்துகிட்டு தான் இருக்குன்னு நான் பார்க்கிறேன். ஆனா இந்த நூலை நான் ஒரு இடத்துல வாசிக்கும் போது தொடர்ந்து ஒரு 3000 ஆண்டுகளுக்கு மேலாக இவங்களுக்குள்ள ஒரு சிக்கல் இருக்கும்போது ஒரு கட்டத்துல அந்த ஆண்டு எனக்கு சரியா ஞாபகம் வரும். ஒரு 400 500 ஆண்டுகள் முழு அமைதி நிலவியதா ஒரு ஒரு இடத்துல பார்த்துருக்கோம். அப்போ அந்த காலத்திலே 400 500 ஆண்டுனா பாத்தீங்கன்னா ஒரு சராசரியா ஒரு 40 ஆண்டுகள் மக்களோட வாழ்வாதாரம் இருந்தா கூட ஒரு 10 தலைமுறை ஆமா. இல்லையா? ஒரு 10 தலைமுறையில எனக்கு தெரிஞ்சு மரபணு மாற்றமே கூட இனிமே நமக்கு போடலாம் வேணாம், சண்டெல்லாம் வேணாம், நம்ம பாட்டு நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு போவோம்டான்னு இல்லாம அதுக்கப்புறம் ஏற்பட்ட சிக்கல் பார்த்தீங்கன்னா முந்தைய சிக்கலோட பெரிய அளவுக்கு போயிருக்குன்னு பார்க்கும்போது எனக்கு நீங்க சொல்ல இல்லையா, மனிதனின் சல்லி பயல இவன் டிஎன்ஏல ஒன்னு எங்கேயாவது ஒதுங்கி இருக்க போல இருக்கேன்னு தான் தோணுது. அதுல ஏதாவது ஒரு சுவாரஸ்யத்தை சொல்ல முடியும்? இல்ல, அந்த 400 500 ஆண்டுகள் ஏன் அமைதியா இருந்துச்சுன்னா, அது நபிகள் வந்ததுக்கு அப்புறம் தான். முகமது நபி வந்ததுக்கு அப்புறம் யூதர்களை அவர் எப்படி பாக்குறாரா, இஸ்லாமியர்களோட பார்வையே மாத்துறாரு. இஸ்லாமியர்கள் யூதர்களை சகோதரர்களை பார்க்கணும்னு அவர் சொல்றாரு. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும், இரண்டு மதத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு தகப்பன் பிள்ளைகள், ஆபிரகாமின் வழித்தோன்றல்கள். இதுதான் அவங்களோட கருத்து. அப்போ நம்ம அவர்களை சகோதரர்களை தான் பார்க்கணும்னு நபி சொல்றாரு. நபிக்கு அடுத்து வந்த இரண்டாவது, அதுக்கடுத்து ஆட்சிக்கு வந்த உமர், நபிக்கு அடுத்து ஒருத்தர் வருவாரு. அதுக்கடுத்து 2 தடவைக்கு அடுத்து உமர்னு ஒருத்தர் கலீஃபாவோட ஆட்சி தலைவர் வருவார்.
அப்ப அந்த உமர் என்ன பண்றாருன்னா அவங்களுக்கு தனியா ஒரு பெரிய சட்டமே கொண்டு வர ஒரு பெரிய ஒரு ஆணையே பிறப்பிக்கிறார். அதுல என்ன திரும்ப திரும்ப சொல்றாருன்னா யூதர்களை சகோதரரா நீங்க இது பண்ணுங்க அப்படின்னு தான் அவர் திரும்ப திரும்ப சொல்றாரு. அப்போ அந்த 400-500 வருஷம் அவங்க நிம்மதியா இருக்காங்க. அவங்களோட கோல்டன் பீரியடே எதை சொல்றாங்கன்னா ஸ்பெயின்ல வந்து பாத்திமா கலிஃபா அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்சி இருந்துச்சு, ஒரு இஸ்லாமியர்கள் ஆட்சி. அதுதான் அவங்களோட கோல்டன் பீரியட். அந்த அந்த 1400 அந்த சமயங்கள்ல தான் அவங்களுக்கு மொழி புரட்சி நடக்குது. அவங்களோட அந்த தோரா மொழியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாங்க. இலக்கிய புரட்சி நடக்குது. எல்லாமே அந்த காலகட்டத்துல நடக்குது. திரும்ப அந்த சிலுவை போர் ஆரம்பிக்கும் போது திரும்ப அவங்களுக்கு பிரச்சனை வருது. சிலுவை போர் என்னமோ இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கான சண்டை. ஆனா அங்கேயும் யாரை அடிக்கிறாங்கன்னா யூதர்களையும் அடிக்கிறாங்க. அப்போ திரும்பியும் அதே பிரச்சனை கண்டினியூ ஆயிட்டே இருக்குது. அது 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. ஆச்சரியம் இப்ப தான் எனக்கு தான். இஸ்லாமியர்களுக்கு மேலேயும் அவங்களுக்கு நம்பிக்கை இழந்துடுறாங்க. இஸ்லாமியர்களும் யூதர்கள் மேல நம்பிக்கை இழந்துறாங்க ஒரு கட்டம். அதான் அவ்வளவு சகோதரம் வந்து அந்த அத்தியாயம் வாசிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி ஒரு அந்த இஸ்லாமியர்கள் வந்து அந்த டைம்ல பெரிய கல்வி அறிவு பொருளாதாரம் இல்லாம இவனோட அறிவை எடுத்து அவனை சகோதரனா வச்சுட்டு பாவிச்சு வரும்போது, ஆனா அந்த கிறிஸ்தவர்கள் ஒரு சூழ்ச்சியில இவங்களை கையகப்படுத்தி மாத்தி போய் அந்த கிறிஸ்தவர்கள் அழகா தான் மேல பாயறதுக்கு பதில் அப்படியே இஸ்லாம் மேல திருப்பி விடுறதுல, அதுக்கும் இவ்வளவு வளர்ந்த சமூகமாக கருதப்பட்ட யூதர்கள் இரையாகி இஸ்லாமியர்களை தாக்கும் போது அது எனக்கு ஏற்புடையதா இல்ல. அதனாலதான் எனக்கு அந்த யூதர்கள் மேல ஒரு நமக்கு வந்து ஏ, என்ன இவ்வளவு கொடுமை அனுபவிச்சு கூட இவன் இன்னொருத்தனை கொடுமைப்படுத்தி பார்க்கணும் தானே நினைக்கிறான்றது வந்து இந்த நூல்ல வந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். நம்ம கூட ஏதோ ஒரு வகையில நம்ம எல்லாம் இன்னைக்கு இவ்வளவு வளர்ந்த சமூகம்னு சொல்லிட்டா கூட ஒரு வலதுசாரிகள் பார்த்து ஒரு ஒரு வெறுப்பு, இவன் எப்படியாவது உள்ள வந்துடக்கூடாது. ஆனா பார்த்தீங்கன்னா நாட்டில் பெரும்பான்மையினர் அதை நோக்கி தான் போகும்போது தமிழ்நாடு நம்ம தான் அந்த கருப்பு சட்டையை போட்டு பெரியாரை பேசிட்டு ஏதோ தடுத்து நிக்கிற மாதிரி நினைக்கிறோம். நாளைக்கு நம்ம மேல என்ன மாதிரி ஆதிக்கம் வரப்போகுதுன்னு தான் இந்த நூல் நிறைய ஒரு பார்வைகளையும் அச்சத்தையும் தான் எனக்கு கொடுத்து. நிச்சயம் ஒரு அரசியல் விழிப்புணர்வு, ஒரு நீ சொல்ல மாதிரி ஒரு மக்கள் மீது மானடைவில் அந்த மாதிரிலாம் ஒரு அக்கறை, ஒரு பரிவு, ஒரு கவனம் பெறனா இந்த நூல் வந்து நிச்சயம் நமக்கு நிறைய சிந்தனைகளை கொடுக்கக்கூடியதால இந்த நேர்காணல் நிச்சயம் எனக்கு நிறைவாக. இல்லை இறுதியாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவ்வளவு வாசிக்கிறோம், இவ்வளவு எழுதுறோம், இவ்வளவு நேரம் உழைப்பு எல்லாமே போட்டா கூட இன்னைக்கு வந்து இதை வந்து கடத்துறது வெறும் பெரும் சவாலாக தான் இருக்குது பாக்குறேன். அப்போ நானும் நிறைய விஷயம் யோசிப்பேன். இது எவ்வளவுதான் வாசகர் வட்டம் அப்படின்னு நானும் பதிவு போடுறேன். ஒரு இப்ப நம்ம தக் லைஃபை போட்டா எல்லாருமே விழுந்து விழுந்து வாசிக்கிறானுங்க ஒண்ணும் இல்லாத படத்துக்கு போயிட்டு. ஆனா சமீபத்துல நான் ஒரு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமல் எழுத மதையானை ஒரு நூலை பத்தி அதை போட்டா அதை எவனும் கண்டுக்க மாட்டான். நமக்கு எது பாதிப்போ அதை வாசிக்கிறதை விட்டுட்டு ஒரு கேளிக்கையாக வந்து விட்ட ஒரு திரைப்படத்தை வந்து எப்படி இல்லாம கொண்டாடுறாங்க. அது எனக்கு எழுத்தாளராக வாசிப்பாளர் ஒரு ஒரு குறைபாடு. நம்ம தமிழ் சமூகம் நிறைய விஷயங்களை வளர்ந்து வந்தாலும் இதுல கூட நம்ம தான் முன்னோடி. உண்மையிலே இன்னைக்கு நிறைய எழுத்து இருக்கு. அப்ப நமக்கே இந்த வருத்தம் இருக்குன்னா அப்போ மற்ற சைட்லாம் எப்படி இருக்குன்னு போக இந்த வாசிப்பு எழுத்து இந்த நாள் ஒரு சவாலா உள்ளது. அதுக்கு ஏதாவது ஒரு கருத்து வழிகாட்டுதலோட இந்த நேர்காணல முடிச்சு நம்ம கேள்வி வளரும். இல்ல எனக்கும் அந்த நெருடல் அந்த வழி உண்டு. ஏன்னா நம்ம எழுதிட்டோம். அதுக்கான நீங்க சொன்ன மாதிரி தான் ப்ராஃபிட்டபிளா நம்ம யோசிக்கவே இல்லை. ஒரு ஒரு 50 பேர் வாசிக்கிறாங்க. நம்ம நெருங்கிய உறவுகள் நண்பர்களை தாண்டி யாரோ ஒருத்தர் வாசிக்கிறாங்க. ஒரு 3வது மனிதர் வாசிச்சு இது ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஏதோ ஒரு கருத்து சொல்றாங்க, இல்ல அதுல இருக்கிறது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ரொம்ப ஒரு திருப்தியா இருக்கும். இதை நம்ம கொண்டு போய் எப்படி சேர்க்கறதுங்கும் போதுதான் மார்க்கெட்டிங் ஒண்ணுதான் வழி. நம்ம சொல்லுவாங்கல்ல பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லை, ஆனா இன்னைக்கு புத்தக கடை கண்டிப்பா விளம்பரம் தேவை அப்படின்னு தோணுது. தொடர்ந்து நம்ம அதை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. ஏதோ அது மெயினா வந்து இப்ப இருக்கிற சமுதாயத்துக்கு வந்து இளைஞர்களுக்கு வீடியோ வாயிலா நம்ம வந்து தொடர்ந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றது எனக்கு தோணுச்சு. அதுக்காக தான் நான் வந்து நிறைய ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து வச்சு வார வாரம் ஒன்று போஸ்ட் பண்ணுவோம். போஸ்ட் பண்ணி ஏதோ ஒன்று பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ் மட்டும் கொடுத்துட்டு அதை போஸ்ட் பண்ணுவோம். நம்ம தொடர்ந்து ப்ரொமோட் பண்ணிட்டே இருப்போம். அண்ட் ஏதாவது ஒன்று ஒரு அதான் இந்த வாரம் நம்ம அங்க ஊர்லயும் வந்து ஒரு நூல் அறிமுக விழா மாதிரி ஒன்று வச்சுக்கலாம். திரும்ப ஒரு வாசகர் வட்ட விழா அடுத்து ஒன்று யோசிச்சு வச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த நூலை பத்தி ஏதாவது ஒரு சோசியல் மீடியால தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம். யாராவது ஒருத்தர் வாங்கணும்னு யோசிப்பாங்க, யாராவது ஒருத்தர் வாசிக்கணும்னு நினைப்பாங்க, அதுல இருக்க தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுங்கிறது. ஒரு மிகப்பெரிய சவால் தான் நீங்க சொன்ன மாதிரி. அது நம்ம மார்க்கெட்டிங் தான் பண்ணணும் அப்படின்னு எனக்கு இப்போ தோணுது. சிறப்பான உரையாடல். நல்லா எனக்கே மறுபடியும் அந்த நூலை அவர் ரீகேப் பண்ண மாதிரி உன்னோட பார்வைகளை நான் வந்து ஓரளவுக்கு வெளியே கொண்டு வரேன்னு நினைச்சேன். ஸோ இந்த அளவில் இந்த உரையாடலை நாம் நிகழ்வு செய்யலாம்னு நினைக்கிறேன். வாசகர்கள் எங்க ரசிகர்கள் ஏதாவது கேள்வி இருந்தா என்ன என்கிட்ட கேள்வி கேட்கறது நீங்க தமிழன் பிரபாகரன் அதிகமாக கேள்வி கேட்பீங்க நினைக்கிறேன். உண்மையிலேயே
தம்பியத்தையும் பாராட்டணும். ஆல்ரெடி எழுவாளன் மிகப்பெரிய தாளாளர், அவருக்கு நேரம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இவ்வளவு நேரம் வாசிச்சு இதை உள்வாங்கி உங்களை இவ்வளவு தூரத்துக்கு ப்ரொமோட் பண்றது வந்து உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கு. இப்படிப்பட்ட இந்த வரலாற்று நம்ம நான் ஃபிக்ஷன் எழுதும்போது அவர் கேட்ட கேள்விதான் அடிப்படையாக வந்து அந்த தகவல்லாம் நம்ம சரியாங்கிறத யோசிக்கிறத தாண்டி சில செய்திகளை சொல்லணுமா வேண்டாமான்னு நம்மளுக்கு தோணும். நடந்திருக்கும், ஆனா இதை சொல்லணுமா சொல்ல வேண்டாமான்னு தோணும். அப்படி இந்த புத்தகத்துல ஏதாவது தோணுச்சா உங்களுக்கு? தோணுச்சு. சில சில தகவல்கள் வந்து சில பேர் ஸ்கிப் பண்ணியிருந்தாங்க. நம்ம மற்ற நிறைய பேர் எழுதும்போது கூட யூத மத மாற்றம் நடந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு டாபிக் வந்து ஸ்கிப் பண்ணியிருந்தாங்க. ஆனா யூத மத மாற்றம் வரலாற்றுல நடந்திருக்கு. அதை ஏன் தவிர்த்திருந்தாங்கன்னு எனக்கு மற்றவங்க தெரியல. ஆனா எனக்கு அதை வந்து கண்டிப்பா வந்து நம்ம ஆவணப்படுத்தணும். யூத மத மாற்றம் ஒரு தடவை நடந்திருக்கு. இயேசு பிறப்புறதுக்கு ஒரு 200 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு கட்டாய யூத மத மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கறத நான் வரலாறு பதிவு பண்ணேன். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் எழுதும் போதும் நம்மளுக்கு சில விஷயங்கள் வந்து கேட்கலாமான்னு தோணும். இப்போ நான் வந்து என்னோட புத்தகம் கடைசி முடியும் போது மோசஸ் ஒரு அவர் ஒரு ஃப்ராடுன்னு நான் சொல்லியிருப்பேன். அது வந்து ஒரு இரண்டு மதங்களுக்கு ஆரம்பம் வந்து மோசஸ். அவரை வந்து நான் ஃப்ராடுன்னு சொல்லலாமா அப்படின்னா, சிக்மண்ட் ஃப்ராடே சொல்லியிருக்காரு மோசஸ் வந்து ஒரு ஃப்ராடுன்னு சொல்லிட்டு. அப்போ மிகப்பெரிய அறிஞர்களே அதை ஒரு டிபேட்டா வச்சிருக்காங்க. மோசஸ் வந்து உண்மையை சொன்னாரா பொய் சொன்னாரா. அப்போ பரவாயில்ல, நம்ம பதிவு பண்ணலாம், தப்பு இல்லை அப்படின்னா. சில சில நெருடல்கள் வரும், நம்ம பண்ணலாமா, இது கொஞ்சம் நம்ம அதிகமா பேசுறோமா அப்படின்னு மாதிரி தோணும். இல்ல பரவாயில்ல, நம்ம பதிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் பதிவு பண்ணேன். சூப்பர். ஆனா அந்த மோசஸ் சொல்லும் போது உண்மையிலே ஒரு ஒரு டிபேட்ல சொல்லுவாங்க, அதுக்குள்ள அது 10 கட்டளைகள் 12 கட்டளைகள் இருந்துதான். அந்த 2 கட்டளைகள் ஏதோ ஒரு தவறான கருத்தை முன்மொழியதுனால அது அவங்க வரலாற்று பின்னாடி எழுதின வந்து 2 கட்டளை 10 மாத்திட்டாங்க கூட ஒரு தகவல் சொல்லுவாங்க. நல்லது நல்லது நல்லது. இப்ப நம்ம ரொம்ப இது பண்ண வேண்டியது, தொய்வடைய வேண்டியதில்லை. வேடன் எப்படி கேரளாவில் ஃபேமஸ் ஆனாரோ, உண்மை இருக்கிற இடம் வந்து எப்பயுமே ஜெயிக்கும். அது வந்து பெரிய அளவுக்கு வந்து அந்த நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கு. அதனால மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி நன்றிங்க சார். அடுத்து நான் கேட்க விரும்புறேன். சொல்லுங்க சார். 2 பேரும் வந்து எவ்வளவு ஒரு ஆழமான ஒரு உரையாடல். இந்த நிகழ்ச்சி நாம 200 நிகழ்ச்சிக்கு மேல கேட்டிருந்தா கூட இன்னைக்கு வந்து மெய் மறந்து போகக்கூடிய அளவுல அண்ணன் ஆறும் ஆசான் ஒரு புணர்வோடு மிக அழகாக வந்து கேள்விகளை வந்து தொகுத்தாரு. நீங்களும் வந்து எவ்வளவு தகவல்களை வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. முதல்ல வீழ்வானனுக்கு பாராட்டுகளை தெரிவிச்சுட்டாங்க. ஆக்சுவலா உள்ள போறதுக்குன்னு ஒரு விஷயம் மறந்துடக்கூடாது இருக்காங்க. நீங்க மார்க்கெட்டிங்னு சொன்னதுனால யுவால் நோவா ஹராரி கூட வந்து அவருக்கு 2 காரணம். ஒண்ணு வந்து பராக் ஒபாமா வந்து என்டார்ஸ் பண்ணுது. அதுக்கு பிறகு அந்த சேல்ஸ் பிக்கப் பண்ணது இவர் வந்து யுவால் நோவா ஹராரி தொடர்ந்து அந்த புத்தகத்துல சாப்பியன்ஸோட ஒவ்வொரு சாப்டர் எடுத்து விளக்கமா பேசினாங்க. இது மாதிரி உரையாடல்கள் இப்பவும் அவருடைய கடைசி புத்தகத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த மாதிரி உரையாடல்கள் வந்து ஒவ்வொரு சாப்டரா எடுத்து இன்னும் டீட்டெயிலா பேசும்போது நிறைய தகவல் இன்னைக்கு வந்து குறிப்பா வந்து ஐக்கிய நாட்டு சபை எப்படி வந்து செயல்படுதுங்கிறத வந்து ரொம்ப நுட்பமா நீங்க சொன்னது வந்து இன்னைக்கு யாராவது தேர்ந்த எழுத்தாளர்களால சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. அதுவும் எந்த குறிப்பும் கையில இல்லாம ஏன் வந்து அமெரிக்கா இதுக்கு தடை போட்டுது. அமெரிக்காவே இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை ஆஃப்டர் ஆல் ஜூஸ் என்டையர் அமெரிக்கா. அதனால அவன் எப்படி அலோவ் பண்ணுவான், அதுக்கு என்னெல்லாம் இம்பாசிபிள் கண்டிஷன்ஸ். இதை சொல்லும் போது இதை பத்தி நீங்க ஒவ்வொரு சாப்டரா எடுத்துக்கிட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு சீரியலா நீங்க பேசலாம். அதையே வந்து நீங்க வந்து ஒவ்வொரு சாப்டராவும் நீங்க வீடியோ பண்றதை வந்து ஏஐ மூலமா பண்றதையும் நீங்க செய்யலாம். எனக்கு வந்து நியூ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இன்னைக்கு வந்து ஒரு நல்ல செய்தி வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து சென்னை சென்ட்ரல் மெட்ரோல மிகப்பெரிய அளவுல வந்து பிரம்மாண்டமா உலக தரத்துக்கு இணையா ஒரு புத்தக கடையை திறந்திருக்காங்க. ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான மக்கள் அந்த பக்கமா செல்லக்கூடியவர்கள். அதனால நாங்க கடை விரித்து விட்டோம், கொள்வதற்கு வாருங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில இருக்காங்க. அந்த நாள்ல நீங்க அந்த புத்தகத்தை மார்க்கெட்டிங் செய்யறதுக்கு ரொம்ப சந்தோஷம். கடைசியா வந்து ஒரு கேள்வி கேட்கணும். பெரிய கடந்த 8 மாசமா நான் உங்களை போடுற தம்பிகளோட தான் வந்து என்னுடைய நேரத்தை அதிகமா செலவு பண்ணிட்டு இருக்கிறேன். அதுல என்ன சிக்கல் அப்படின்னா வந்து பல பேருக்கு படிக்கிறதுக்கும் நேரம் இல்லை, எழுதுறதுக்கும் நேரம் இல்லை. அது தனி உலகம் இருக்கு. அதாவது உங்களோட இன்னும் சின்னவங்க தான். நீங்க வந்து ப்ராபப்ளி அவங்களோட ஒரு 5, 6, 7, 8 வருஷங்கள் இருக்கலாம். ஆனா அதுக்கு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. நான் என்னுடைய ஒரு சிறுகதை ஒன்று புதுசா எழுதி சரி திரும்ப நம்ம கூட்ட வேண்டாம், அடுத்த ஜென் எப்படி படிக்கணும்னு கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் 8 நாள் ஆச்சு.
இப்பெல்லாம் என்னை பார்த்தாலே ஒதுங்கி ஒதுங்கி போயிடுறாங்க. ஆனா இத்தனைக்கும் அவங்க எல்லாருமே சர்டிஃபை பண்ணது நல்ல வாசிப்பாளர்கள் படிப்பார்கள் அப்படின்னு. பொண்ணு படிக்கிறது இல்ல, எப்பவுமே ஒரு ஏதோ ஒரு பரபரப்பை முதுகுல வச்சிருக்காங்க. மூணாவது ஒரு அழுத்தமான ஒரு ஸ்ட்ரெஸ் வச்சிருக்காங்க. பணம் தான் சம்பாதிக்கணுங்கிறதுல முக்கியமா இருக்காங்க. இன்னும் புதுசு புதுசா கத்துக்கணுங்கிறாங்க, நாலேஜபிளா இருக்காங்க. இப்ப எனக்கு வந்து நீங்க வந்து ஒரு உண்மையாவே ஒரு அதிசய பிறவியா தான் இருக்கீங்க. ஒரு ஆம்பிபியன் மாதிரி நிலத்துல இருக்கீங்க, நீர்ல இருக்கிறன்ற மாதிரி இலக்கியத்துல இருக்கீங்க, இதுலயும் இருக்கீங்க. நான் உங்க கூட இப்ப சமீபத்துல வேற ஒரு காரணம் விளையாடுற பாக்குற பிரபாகருங்கிறது வேற, இப்ப இருக்கிற பிரபாகர் வேற. இப்ப நான் கேட்கிற கேள்வி, இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை தான். நாளை காலையில எந்திரிச்சு நான் இருப்பான்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த வாழ்க்கையை வந்து தேவையில்லாதது போட்டு மனசை அழுத்தி ஒர்க் ப்ரெஷரு இங்க அங்கன்னு இல்லாம எப்படி உங்களால சுதந்திரமா எழுத முடியுது? அவங்களுக்கு எல்லாம் என்ன செய்தி நீங்க சொல்ல வரீங்க? அதான் நான் வந்து கேட்கறேன். அது வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்கும். நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல படம் பார்க்கறதுல இருந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்கும். இப்போ என்னோட ஸ்ட்ரெஸ் ரிலீஃபே வாசிக்கிறது. எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ப்ரெஷரா இருந்துச்சு, ப்ரொடக்டிவா நான் ஒர்க் பண்ணல அப்படின்னு தோணுச்சுன்னா ஏதாவது ஒரு புத்தகம் வாசிப்பேன். நான் என்கிட்ட இருக்க இன்னொரு கெட்ட பழக்கம் என்னன்னா, ஒரு புத்தகத்தை வாசிச்சு அதை முடிச்சுட்டு அடுத்த புத்தகம் வாசிக்கிறேன். அப்படி பண்ண மாட்டேன். அந்த டிஸ்கண்டினியூ நிறைய இருக்கும். ஒரு புத்தகம் வாசிச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு புத்தகம் பேரலா வாசிப்பேன். ஆனா ரெண்டு புத்தகத்தையும் முடிச்சிருவேன். பட் அந்த புத்தகம் வாசிக்கிறது வந்து என்னோட ஸ்ட்ரெஸ் ரிலீஃப். ஸோ நான் அதனால மூவி கம்மியா பார்ப்பேன். இப்போ திடீர்னு என்னோட ஆஃபீஸ்லயே ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் படத்தை பத்தியோ ஒரு வெப் சீரிஸை பத்தியோ ஓடிச்சு அப்படின்னா என்னோட இன்புட்ஸ் வந்து கம்மியா இருக்கும் அந்த இடத்துல. ஸோ அதுக்கான டைமிங் தான் நான் இங்க ஸ்பெண்ட் பண்றேன். ஸோ என்னோட அட்வைஸ் அதுதான். நம்ம கண்டிப்பா வி ஸ்பெண்ட் சம் டைம் ஃபார் என்டர்டைன்மெண்ட். பட் இதை ஒரு 1 வீக்குக்கு ஒரு 10 pages அட்லீஸ்ட் நம்ம ஸ்டார்ட் வித் 10 pages. நம்ம ஒரு நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு வெப் சீரிஸ் ஒரு 40 to 1 hour இருக்குது, 40 minutes to 1 hour. அந்த டைம்ல ஒரு 10 pages ரீட் பண்ணி பார்க்கலாம். ஏதோ ஒண்ணு வந்து நம்மளுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம். ஏதோ எனக்கு அந்த வைரமுத்துவோட வரிகள் அந்த 3ஆம் உலகப் போர் தான் எனக்கு தொடர்ந்து வாசிக்கணுங்கிற ஆர்வத்தை கொடுத்துச்சு. அப்போ ஏதோ ஒரு இடம், ஏதோ ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ஒரு சேஞ்சஸை கொடுக்கலாம். நம்ம ஓகே ரீட் பண்ணா அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்குது. இங்க பிரச்சனை என்னன்னா நிறைய பேர் அதை எக்ஸ்பீரியன்ஸே பண்ணல. அது எப்படி இருக்கும் ரீட் பண்ணா அதோட அந்த ஃபீல் எப்படி இருக்கும்னே நிறைய பேருக்கு தெரியல. அதனாலதான் அவங்க அதுக்குள்ள வர மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் இந்த நம்ம பவா செல்லதுரை அண்ணனோட கதை வாசிப்பு நிறைய பேர் கேட்பாங்க. என்னோட ரிலேட்டிவே கார்ல போகும்போது அந்த ரெக்கார்டிங்கை போட்டு விட்டுட்டு போவாங்க. ஆனா அவங்க அதை வாசிப்பாங்கன்னா வாசிக்க மாட்டாங்க. அதுக்கான டைம் அவங்க ஸ்பெண்ட் பண்றது கிடையாது. பட் அவர் பவா செல்லதுரை அடிக்கடி சொல்லுவார், நான் அந்த இலக்கிய உலகத்துக்கும் வாசல் வரைக்கும் தான் உங்களை கூப்பிட்டு வந்திருக்கேன், உள்ள தயவு செஞ்சு போங்க அப்படின்பாரு. அதுக்குள்ள போக மாட்டேங்கிறாங்க. ஆனா போயிட்டாங்கன்னா தொடர்ந்து வாசிப்பாங்க. அந்த நான் அதான் வாரத்துக்கு ஒரு 10 பக்கம் வாசிங்க, அங்கிருந்து ஆரம்பிங்க அப்படின்னு தான் எனக்கு தெரிஞ்சவங்க யாராவது கேட்பாங்க எப்படி புத்தகம் வாசிக்க ஆரம்பிக்கிறது அப்படின்னு. ஏன்னா என்னோட கொலீக்ஸ் எல்லாம் ஐடி கொலீக்ஸ் தானே, அவங்க இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க நிறைய பேர். அவங்கள்ட்ட சொல்றது இதுதான் நான் சொல்லுவேன், வாரத்துக்கு 10 பக்கம் இதுதான் ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லுவேன். சிறப்பு சிறப்பு, ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. குமரன் அண்ணா, நீங்க உங்களோட கேள்வி கேட்கலாம்ண்ணா. ஒளியை நான் அவருக்கு அன்மியூட் பண்ண முடியலன்னு நினைக்கிறேண்ணா. அப்படியா? வேற யாராவது கேள்விகள் கேட்கலான்னா கைகளை உயர்த்தலாம். குமரன் இப்ப கேக்குதா? அவர் கேளுங்க ஐயா. குமரன் அண்ணா இருக்கீங்களா? குமரன் மங்கைமா அழகன் சார், நீங்க உங்களோட கேள்வியை கேட்கலாம் சார். அன்மியூட் பண்ணு. மியூட்ல இருக்கு.
வணக்கம். ஒரு ஆசிரியரும் அவருடைய மாணாக்கரும் இந்த நிகழ்ச்சி நடத்தியது ஒரு மிக ஒரு சிறப்பாகவும் வியப்பாகவும் இருந்தது. புரிஞ்சுக்கிட்டவங்கனால யாரையும் ஏமாற்ற முடியாது, இவர் வளர்ச்சினால அவர முடியாது, இந்த மாதிரி ஒரு வினாவினை ஒரு போட்டியாகவே அமைந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லலாம். அதுக்கு முதல்ல நன்றி. அந்த ஒரு நல்ல பக்குவத்தோடு ஆசிரியர் மாணாக்கரை வழிநடத்துவதுன்னு கேட்டார். எனக்கு முக்கியமா கேள்வி கேட்பது அறிவுரிமை எங்கிடம் அவர்களுக்கு கிடைத்தது? தமிழர்கள் கிமு 1ஆம் நூற்றாண்டிலேயே செழுமையான சமூக கட்டமைப்பான தளத்தில் வாழ்ந்திருக்கின்றார்கள். பூம்புகார் போன்ற பெருநகரம் இயங்கி இருக்கிறது. எங்கே திடீரென காணாத போனது ஒன்று. அதை விட முக்கியமா இவர்களிடம் எவ்வாறு அவ்வளவு செழுமையான அறிவுத்தன்மை வந்திருக்காங்கன்னா கட்டமைப்பு எப்படி அவங்களுக்கு கிடைச்சதுங்கிற ஒரு ஆச்சரியமா ஒண்ணாச்சு. அவர்களோட நாம் எந்த வகையில் தாழ்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு ஒப்புமையும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கு. இதை வந்து ஆசிரியர்கள் வந்து நான் இது ஒரு நல்ல கேள்வி. ஏன் யூதர்களுக்கு வந்து எப்படி ஒரு அறிவு கூர்மை அப்படிங்கிற கேள்விக்கு வந்து விடை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இயேசு பிறக்கிறதுக்கு ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து அங்க ஒரு பெண் அரசர் இருந்தாங்க, ஒரு அரசி. அவங்க கணவர் இறந்த உடனே அவங்க தான் அரசரா இருப்பாங்க. அவங்க ஒரு ஆரம்ப விதை போட்டாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, கட்டாய கல்வி கொண்டு வராங்க. கட்டாய கல்வி கொண்டு வந்துட்டு அவங்க குழந்தைகள் எல்லாம் கண்டிப்பா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆரம்ப விதை அந்த இடத்துல ஆரம்பமாகுது. அதுக்கப்புறமும் அந்த கட்டாய கல்வி தொடருது. இயேசு இறந்ததுக்கு அப்புறம் ரோம் கூட அவங்களுக்கு ஒரு கலகம் ஏற்படுத்துது. ரோம் சாம்ராஜ்யம் தான் அப்ப ஆட்சி பண்றாங்க. ரோமுக்கும் இங்க இருக்க புரட்சி இயக்கம், யூதர்களோட புரட்சி இயக்கம், அது பேரு ஜியால்ட் அப்படின்னு ஒரு இயக்கம், அந்த இயக்கத்துக்கும் பிரச்சனை வருது. அப்போ முதல் ரோம் போர் ரோம் யுத்தம் நடக்குது, 2ஆம் யுத்தம் நடக்குது. அப்போ அது ஒரு பெரும் அரசு இல்லையா, இவங்களை ஈஸியா அடிச்சு வின் பண்ணிடுறாங்க. அப்போ அவங்க வெற்றி பெறும்போது யூதர்கள் போய் என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, இனிமே நாங்க புரட்சியே பண்ண மாட்டோம், எங்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் இருக்கு, அதை மட்டும் நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி ரோம்கிட்ட போய் கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்கன்னா, அந்த இப்ப இருக்கிற அந்த பாலஸ்தீன், அந்த ஜாப்னா அந்த இடப்பகுதியில இருக்கிற அந்த கடற்கரை ஓரமா நாங்க பள்ளிக்கூடம் அமைச்சுக்கிறதுக்கு மட்டும் எங்களுக்கு இடம் கொடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த பள்ளிக்கூடம் அமைக்கிறதுக்கு இடம் கொடுத்து அந்த 40 வருஷம் எந்த சண்டையும் போட மாட்டாங்க. அவங்களுக்கு ஜெருசலேம் இல்லைன்னு தெரிஞ்சாலும் அவங்க வந்து அவங்களோட அறிவை தீட்டிக்கிறதுல தான் அவங்க வந்து ரொம்ப குறிக்கோளா இருந்தாங்க. அதே மாதிரி அவங்க அந்த ஜெருசலேம் விட்டு வெளியேறும் போதும் அவங்க கையில என்ன இருக்கும்னா தல்மூத் அப்படின்னு சொல்லி அவங்களோட அந்த புனித நூலோட பிரதி இருக்கும், அந்த தோராவோட பிரதி இருக்கும். அந்த பிரதியை வந்து எல்லாரும் கையில வச்சிருப்பாங்க. அதான் இதை வந்து அமெரிக்க வரலாற்று அறிஞர் வந்து ரொம்ப அழகா சொல்லுவாரு யூதர்களை பத்தி சொல்லும் போது. அவங்கள்ட்ட வந்து அவங்க அத்தனை நாடுகளுக்கு அகதிகளா போயிருப்பாங்க, உலகத்துல இருக்க எல்லா நாடுகளுக்கும் அகதிகளா போயிருப்பாங்க. அவங்க போகும்போது அவர் வந்து இவதான் சொல்லுவார் யூதர்களை பத்தி சொல்லும்போது, அவர்களிடம் கட்டிடக்கலை இல்லை, அவர்களிடம் பணம் இல்லை, தங்கம் இல்லை, வெள்ளி இல்லை, ஏன் அவர்களிடம் ஆயுதம் கூட இல்லை, ஆனால் அவர்களிடம் ஒன்றே ஒன்று இருந்தது, அறிவு. ஏன்னா அது அவங்க அடுத்த தலைமுறைக்கு அதை தொடர்ந்து கடத்திக்கிட்டே இருந்தாங்க. நீங்க ஏன்னா நம்ம சர்வே பண்றதுக்கு அது ஒண்ணுதான் இருக்கு, அது இல்லைன்னா நம்மளால சர்வே பண்ண முடியாது. அது அவங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும். அதனால அவங்க அடுத்தடுத்து அவங்க அந்த அறிவை வந்து அவங்க அடுத்த சமுதாயத்துக்கு, அடுத்த தலைமுறைக்கு தொடர்ந்து கடத்திக்கிட்டே இருந்தாங்க. அதுதான் அவங்க நினைச்ச மாதிரி முதல் உலக போர் வரும்போது அந்த அறிவார்ந்த சமுதாயம்ங்கிறது தான் அவங்கள வந்து சர்வே பண்றதுக்கு ஒரு மிக முக்கிய காரணமா இருக்கு. அவங்களுக்கு இப்படி ஒண்ணு நடக்குங்கிறத அவங்க யூகிச்சுக்கிட்டு அந்த அறிவை வந்து தொடர்ந்து கடத்திக்கிட்டே வராங்க அவங்க ஒவ்வொரு தலைமுறை. இங்க நம்ம தமிழர்கள் கூட இதை வந்து கம்பேர் பண்ணலாம். இது புத்தக வெளியீட்டு விழாப்போ நம்ம டாக்டர் எழிலன் சார் வந்து என் பக்கத்துல உட்காந்துட்டு அதான் சொன்னாரு, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா தமிழர்களும் யூதர்களும் ஒண்ணு அப்படின்னாரு. ஆனா ஏன் தமிழர்கள் வந்து யூதர்கள் மாதிரி மோசமானவங்களா இல்ல, நல்லவங்களா இருக்காங்கன்னா, இங்க திருவள்ளுவர், சித்தர்கள், பெரியார் மாதிரி நிறைய புரட்சியாளர்கள் இருந்தாங்க. அவங்க நம்மளை பக்குவப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. அதனாலதான் நம்ம இவ்வளவு அறிவு இருந்தோம், நம்ம ஒரு பண்பட்ட சமுதாயமா இருந்தோம். அவங்க அவ்வளவு அறிவு இருந்து பண்பட்ட சமுதாயமா இல்ல. அதுக்கு காரணம் வந்து இங்க இருந்த நம் அறிவார்ந்த பெரியார்கள் அப்படின்னு சொல்லி என் எழிலன் சார் பேசிட்டு இருந்தாரு. அது ரொம்ப வேலிட் பாயிண்ட். நீங்க சொன்ன அந்த கம்பாரிசனும் கரெக்ட் தான். நன்றிங்க. அந்த ஆயுதம் இல்லைன்னு சொன்னப்ப முடிவு தட்டுன்னு நான் சொல்லி விரும்புறேன். எப்படி வந்து மனித இனத்திற்கு மாந்த இனத்திற்கு மரம்தான் ஆயுதம். நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அடிப்படையில உயிரெழுத்து, ஆயுத எழுத்து, மெய்யெழுத்து. அந்த ஆயுதம் அக்கு என்பது மரத்தை குறிக்கின்றோம். இப்ப உயிர் இருந்தாலும் மெய் இருந்தாலும் அக்கு சரியாக மனம் இயங்கவில்லை என்றால், அந்த ஆயுதம் இல்லை என்றால் அதற்கு நாம் பயனற்றவர்களாக போகின்றோம். சொன்னா ஆயுதம் எடுத்து போகணும்னு சொல்ல முடியாது. அறிவென்ற ஆயுதத்தை, மனம் என்ற ஆயுதத்தை அவர்கள் தூண்டிட்டு கொண்டே இருக்கின்றார்கள். அதனால ஆயுதத்தை
ரொம்ப செழுமையா நாம சிந்திச்சிருக்கோம். அப்படி சொல்ல போனா தமிழர்கள் தான் மாநிலத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டான இலக்கியங்களை, எடுத்துக்காட்டான வாழ்வு முறைகளை கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் அறுதியில் சொல்ல முடியும். இந்த 800 கோடி மக்களும் ஒரு அமைதியை நாடி, அன்பை நாடி வளர வேண்டும் என்றால் இந்த ஒரு விழுக்காடு 8 கோடி மக்களை அரவணைத்து செல்ல வேண்டியது அவசியம் என்பது உணரணும். உணர்ந்தால் இந்த பூவுலகம் தனது உண்மையான பெயரை தக்க வைத்துக் கொள்ளும். அந்த உண்மையான பெயர் அன்பகம். சிறப்பானது. சிறப்பு சார். சுசீலா மேம், உங்களோட கேள்வியை கேட்கலாமா? வணக்கம் குழுவில் அனைவருக்கும். நீண்ட நாளைக்கு அப்புறம் என்னை கேள்வி கேட்கறதுக்கு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷப்படுறேன். நிகழ்ச்சி தொடங்கும் போதே சப்ஜெக்ட் மதம் தாண்டி வந்துச்சு, எல்லை தாண்டிய நாடுகள் கூட வந்துச்சு. ஐக்கிய நாட்டுல வந்து நிறைய குறிக்கோள்கள் இருந்தது. ஒரு நாட்டின் எல்லையை பிரச்சனையில் அடுத்த நாடு தலையிடக்கூடாதுன்னு. ஆனா எல்லா பிரச்சனையையும் ஒரு கேள்வியா வச்சாரு. எனக்கு முதல் கேள்வியிலேயே வடிவேலு சொல்ற மாதிரி எப்படி சிக்கியிருக்கேன் பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி அவரை யோசிச்சு, ஆனா அவரு நான் அதுக்கெல்லாம் சலைச்சவர் இல்ல அப்படிங்கிற மாதிரி பதில் சொன்னாரு. ரொம்ப அருமையா இருந்தது. என்னோட சந்தேகம் என்னன்னா, கிறிஸ்துவர் வந்து இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து வந்து 38 வயசு வரைக்கும் என்னமோ அவர் கார்பெண்டரா தான் இருந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷமா என்னமோ தான் அவர் அந்த ஞானம் பெற்று சீடர்கள் எல்லாம் உருவாக்குனாரு. அந்த சீடர்கள் நாடு முழுவதும் இது பண்ணாங்க. இப்ப நம்மளோட வரலாறே வந்து கிமு தான், கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் கிறிஸ்து பிறந்தார். ஆனா நம்ம வந்து அதுக்கெல்லாம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழர்கள் தோன்றுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தமிழ் மொழி எல்லை தாண்டி இருந்துச்சு, பல நாடுகளுக்கும் அடிமைகளா போனவங்க தான் அங்கங்க அந்த நம்ம சமுதாயங்களை உருவாக்குனாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனாலும் தமிழ் ஏன் அந்த அளவுக்கு வளர்ச்சி பெறல? கிறிஸ்துவம் அளவுக்கு தமிழ் மொழி இன்னைக்கும் தமிழ் மொழிங்கிறது வந்து ஒரு வீக்கஸ்ட் இதுவா இருக்கு. எல்லா நாடுகளையும் தமிழர்கள் இருக்காங்க, ஆனா அவங்க எல்லாம் அங்க தமிழ் பேசுனாங்களா, தமிழ் படிக்கிறாங்களா தெரியல. ஒண்ணு, இன்னைக்கு தமிழ் புத்தகங்கள் இப்போ நம்ம எந்த காலகட்டத்துக்கு நகர்ந்துகிட்டு இருக்கோம்னா, ஒரு மீடியால ஒரு ரீல்ஸ் பாக்குற நேரத்தை கூட ஒரு புத்தகம் ஒரு பக்கம் படிக்கிறதுல நம்ம ஒதுக்குறது இல்ல. இந்த இந்த புத்தகத்தையும் காணொலி வாயிலாவே கேட்டுருவோமே அப்படின்னு நான் அந்த பொன்னியின் செல்வன்லாம் அப்படிதான் கேட்டேனே. வேல்பாரி அது மாதிரி அந்த சீசன்ல பேசப்பட்ட இதுல வந்து இவ்வளவு பெரிய புத்தகத்தை எப்படி படிக்கிறது? அவர் ஆல்ரெடி சார் வந்து இதுல இந்த புத்தகம் வாசிப்பில் இருக்கிறேன் அப்படின்னு அவர் போடுவார். அவர் புத்தக வைட்ட பார்க்கையில எனக்கு பயந்து வரும். ஐயோ இது எப்படி படிச்சு முடிப்பாரோ தெரியலையே, நமக்கு 10 நிமிஷத்துலயே தூக்கம் வந்துருது அப்படின்னு. அது அந்த ஒரு சந்தேகம் இருக்கு. தமிழ் மொழியோட எழுச்சி எப்படி உயர்த்தி பிடிக்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, கிறிஸ்தவம் ஏன் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு? அவரு ஆப்ரகாம் லிங்கன் சொன்னது கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் இந்த உலகத்திலேயே உன்னை பெரிய இதுவா பெருக்கி தர்றேன் அப்படின்னு அவர் சொன்னதா சொல்றாங்க. அப்ப நமக்கு அந்த எண்ணமே இல்லையா நம்ம மதத்துக்கு, அது என்ன நம்ம இனத்துக்கு அப்படிங்கறதுதான் சந்தேகம். இதுக்கான விடையா நான் என்ன பாக்குறேன்னா, கிறிஸ்தவம் ஏன் பரவிச்சு அப்படின்னா, யூத மதத்துல இருந்துதான் கிறிஸ்தவ மதம் பிரியுது. அது ஒரே ஒரு நம்பிக்கை ரெண்டா உடையுது. அதாவது இயேசு வந்து கடவுள்னு ஏத்துக்கிறவங்க கிறிஸ்தவர்களாவும், இயேசு ஒரு இறை தூதர் தான், அவர் கடவுள் கிடையாதுன்னு சொல்றவங்க யூதர்களாவும் அப்படி இருந்துக்கிறாங்க. யூதர்கள்ல இருந்து ஒரு மதம் பிரியுது. அப்போ இந்த கிறிஸ்தவ மதத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுன்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா அதுக்கு நிறைய காரணிகள் இருக்கு. இப்போ அந்த நேரத்துல வந்து அங்க யார் இருந்தா அப்படின்னா, பவுல்னு ஒருத்தர் இருப்பாரு, நம்ம பைபிள்லயே நிறைய வரும். அவர் வந்து சவுல்னு அவரோட உண்மையான பேரு. அவர் வந்து கிறிஸ்தவ மதத்தை தழுவும் போது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, கிறிஸ்தவ மதத்தை எளிமையாக்குறாரு. ஏன் பிறப்பால் கிறிஸ்தவன் இருக்கணும், அப்படி இருக்கக்கூடாது. கிறிஸ்தவ மதத்துல அதே மாதிரி, ஏன்னா அது யூத மதம் தானே கிறிஸ்தவ மதம், அதுல இருந்து தானே வருது. அப்படிங்கும் போது கஷ்டமான சட்ட திட்டங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ரொம்ப எளிமையாக்குது. இப்ப எளிமையாக்கும் போது கொஞ்சம் அது இன்னும் ஸ்ப்ரெட் ஆகுது. அதுக்கு அடுத்து முக்கியமான காரணம் யாருன்னா, கான்ஸ்டன்டைன் ஒரு மன்னர், ரோம ஆட்சி பண்ணிட்டு இருந்த ஒரு மன்னர். அப்போ வந்து ஒரு ரோம்ங்கிறது அப்போ மிகப்பெரிய சாம்ராஜ்யம். அப்போ அதோட ஒரு மாபெரும் மன்னரா இருக்காரு கான்ஸ்டன்டைன். அப்போ கான்ஸ்டன்டைனே மதம் மாறுறாரு. ரோம் மதத்துல இருந்து ரோம் மதம் வந்து பேகன்கிற மதத்தை சேர்ந்தவங்க. இந்த பேகன் மதத்துல இருந்து கிறிஸ்தவ மதத்தை தழுவுறாரு. இப்போ கிறிஸ்தவ மதத்தை தழுவுன உடனே அவர் ஒரு பிராண்ட் அம்பாசிடர் ஆறாரு. அவர் நான் தான் அதுல விளம்பர தூதர்னு சொல்லியிருப்பேன். அப்போ அந்த ஐரோப்பா தேசம் முழுவதும் அந்த கிறிஸ்தவ மதத்தை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுல அவர் ரொம்ப தீவிரமா இருந்திருக்காரு. அதுதான் ஒரு முக்கிய காரணம்.
இங்க இந்த கிறிஸ்தவ மதம் வந்து அங்க வந்து அவ்வளவு பெரிய இருக்கு. ஆனா என்ன கேட்டா கான்ஸ்டன்டைன் இல்லைனாலும் கிறிஸ்தவ மதம் அன்னைக்கு பரவி இருக்கும். ஏன்னா அங்க எல்லா இடத்துலயும் முன்னோர்கள் வழிபாடு, சிறு சிறு தெய்வங்கள் வழிபாடு, இப்படிதான் யூரோப் வந்து அந்த முழுவதும் இருந்துச்சு. பெரிய மதமே பேகன் மதம் தான். அந்த வந்து மீறி கிறிஸ்தவ மதம் வந்து ஈஸியா பரவி இருக்கும். அதுக்கு பல காரணங்கள்ல அவங்க வந்து தொடர்ந்து அதுக்கான செயல்முறைகள் அவங்க இருந்தாங்க. நிறைய பாதிரியார்கள் வந்து அந்த கிறிஸ்தவ மதத்தை பரப்புறதுல வந்து குறிக்கோளா இருந்தாங்க. அது ஒரு முக்கிய காரணம். அப்புறம் நீங்க தமிழ் மொழி ஏன் உலக நாடுகள் எல்லாம் பரவல அப்படின்னு கேள்வி கேட்டீங்க. இது மொழி மொழி மதம் ரெண்டையும் நம்ம வேற வேற பார்வையில பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் அங்க மேல நான் சொன்ன அந்த யூரோப்லயே யூரோப் முழுவதும் அது ஒரு கிறிஸ்தவ மதம்னாலும் ஒவ்வொரு நாடும் தனித்தனி மொழிகள்ல தான் இயங்கிச்சு. இன்னைக்கு வரைக்கும் ஸ்பெயின்ல வந்து அவங்க ஸ்பெயின் மொழி தான் பேசுறாங்க, ஜெர்மன்ல ஜெர்மானிய மொழி தான் பேசுறாங்க. இந்த 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 நாட்டுல இருந்தவங்க தான் அமெரிக்காங்கிற ஒரு தேசத்தை உருவாக்குறாங்க 18ஆம் நூற்றாண்டுல. அந்த தேசங்கள்ல மாகாணங்கள் உருவாகும் போதும் மொழி வாரியா தான் உருவாகுது. இப்போ மதம்ங்கிறது வேற, மொழிங்கிறது வேறங்கிறத நம்ம பார்க்கணும். அப்புறம் அந்த தமிழ் சமுதாயம் எல்லா பக்கமும் இருந்துச்சுன்னா நம்ம அந்த மொழியை பரப்புறோம், மொழியை வந்து எல்லா இடத்துக்கும் கொண்டு போறோம் அப்படிங்கிற நோக்கம் வந்து நம்மளுக்கு அப்படி இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அதனாலதான் நம்ம வந்து ஒரு நம்ம எல்லைக்குள்ளதான் நம்ம இருந்திருக்கோம். நம்ம சோழ மன்னர் போய் வியட்நாம் அந்த ஆங்க்வாட் எல்லாம் பிடிச்சாரு அப்படின்னாலும் அங்க போய் தமிழர்கள் வாழ்ந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட சமுதாயம், ஒரு சதவீதம் தான் வாழ்ந்தாங்க. திரும்ப போய் அந்த மொத்த ஆங்க்வாட்டையும் தமிழர்கள் தான் தொடர்ந்து ஆட்சி பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்லை. அதுதான் பதில். ஸோ அதனாலதான் நம்ம வந்து இங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்புக்குள்ள நம்ம இருந்திருக்கோம் அப்படிங்கிறது என்னோட பார்வை. ஐயா குமரேசன் ஐயா. மிக்க நன்றிங்கண்ணா. ஐயா குமரேசன் ஐயா. வணக்கம். வணக்கம் சார். கேக்குது இல்லையா? கேக்குதுங்க. கேக்குதுங்க. ஒரு மழை மாலை பொழுதுல, மழை பெஞ்சிட்டு இருக்கிற மாலை பொழுதுல இங்க ஒரு வரலாற்று அருவி கொட்டுது. அப்படிதான் நான் உணர்றேன். வரலாறு தகவல் எவ்வளவு வளம் வேண்டியில. இது 2 பேரும் போட்டி போடுறாங்க இதுல, ஆசிரியரும் மாணவரும். அது இதுல ஒரு நல்ல ஒரு பண்பாட்டையும் நம்ம ஒரு பண்பாட்டு வளர்ச்சியை நான் பார்க்கிறோம். ஆசிரியர் தன்னுடைய மாணவனுடைய வளர்ச்சியை அங்கீகரிக்கிறது மட்டும் இல்ல, அது உலகத்துக்கு அறிவிக்கிற ஒரு இடம் இல்லையா அது என்ன. அதே நேரத்துல அந்த ஆசிரியருடைய அந்த எதிர்பார்ப்புக்கு இந்த முழுமையா தன்னை ஈடு கொடுத்து அந்த அந்த அதற்கான அந்த அங்கீகாரத்துக்கான தகுதியை மாணவர் வெளிப்படுத்தியிருக்கிறதுங்கிறதும் அது ஒரு அந்த வரலாற்று அறிவிங்கிறத தாண்டி கிடைக்கிற ஒரு தனிப்பட்ட ஒரு உணர்வு பூர்வமான அறிவியாகவும் அதை பார்க்கிறேன். அடுத்து எனக்கு நல்ல உரையாடல்கள், கேள்விக்கு வந்த பதில்கள் எல்லாமே புதிய புதிய சிந்தனைகளை கொண்டு வருவதாக இருக்கு. நிறைய ஒரு வளமான ஒரு அறிவு செல்வம் அமைந்த ஒரு மாலையாக இது அமைந்தது. இதுல சில விஷயங்கள் என்னன்னா, எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. இந்த மதம், பண்பாடு, வரலாறு, அப்ப மொழி மற்றதெல்லாம் அவரோட எழுந்துன்னு வச்சுங்களேன். இதை வைத்து ஒரு முழு உரையாடல் நேரடியாகவோ அல்லது இந்த மாதிரியான இணையதளம் மூலமாகவோ அப்படி ஒண்ணு உருவாக்குவது என்பது, அதுல முக்கியமான உங்களை போன்றவங்க எல்லாம் பங்கெடுத்து வச்சு அப்படியான அந்த உரையாடல் செய்திகளை வந்து பார்வையாளர் எல்லாருமா பகிர்ந்து கொள்றதுங்கிறது ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு, குறைந்தபட்சம் அதுல பங்கேற்கிறவங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு பயன்படும் நினைக்கிறேன். நான் இதுல ஆர்வம் உள்ளவங்களோட இது சம்பந்தமா தொடர்பு கொள்ளணும்னு நான் விரும்புறேன். அடுத்து நிகழ்ச்சியே எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்த நீங்க பேச பேச நான் 10-15 நிமிடம் தாமதமா தான் வந்து சேர்ந்தேன். வேற இதுல மாட்டிக்கிட்டேன். அங்க இருந்து பிடுங்கிட்டு வந்து இதுல தொடர்பு கொண்டு வர்றதுக்கு 15 நிமிடம் ஆயிடுச்சு. அதுல தவற விட்டு மீதி எல்லாம் நான் பிடிச்சுக்கிட்டேன். அதுல பாத்தீங்கன்னா எனக்கு இப்படி ஒரு சொற்றொடைய தோணுச்சு, ஒரு வாக்கியம் மாதிரி. படித்த வரலாறு ஆனால் பார்க்காத கண்ணோட்டம். அப்படிதான் நான் இதுதான் முக்கியமான விஷயம். இப்ப வெறும் வரலாறுகளை சொல்லிட்டு போறதுக்கு நிறைய இருக்கிறாங்க. புத்தகங்கள் இருக்கு, சொல்றவங்க இருக்கிறாங்க, அதை பத்தி பெருமையா பகிர்ந்து கொள்றவங்க இருக்கிறாங்க. இப்படி நிறைய அதை கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஆனா அந்த கண்ணோட்டத்தோட சொல்றது இருக்குல்ல, அதுல இன்றைய அறிவியல் பூர்வமான பகுத்தறிவு சார்ந்த
எதிர்காலம் குறித்த அந்த பார்வையோடு அந்த கண்ணோட்டத்தை முன்வைக்கிறதுங்கிறது சிறப்பாக இருந்தது. அடுத்து இப்ப நீங்க பேசிட்டு இருக்கும் போது வந்து இதுல பத்தெல்லாம் வந்து என்னன்னா இது இந்த பாலஸ்தீனம் இஸ்ரேல் விஷயம் கொஞ்சம் கூடுதலாக பகிரப்பட்டது. அதுல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எனக்கு அண்மையில நான் கூட இந்த அறம் இது வருதுல ஒரு ஆன்லைன் பத்திரிகை வருது, அறம் ஆன்லைன். அதுல வந்து இந்த எப்படி அந்த காசாவில பத்திரிகையாளர்கள் கொலை செய்யப்படுறாங்க இஸ்ரேல் இராணுவத்தாளுங்கிறத வச்சு ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். அதுல அந்த அந்த அதற்கான வரலாற்று பின்னணியும் சொல்லணுங்கிற போது யூதர்கள் எப்படி அங்கிருந்து வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சுங்கிற அந்த விஷயத்தெல்லாம் குறிப்பிட்டிருப்பேன் சுருக்கமா எனக்கு கிடைத்த இது. ஆனா இதுல இன்னும் ஒரு வளமான ஒரு சும்மா அதே நேரத்துல அவங்க அவ்வளவு ஒரு அறிவார்ந்த சமூகமா இருந்தாலும் அங்க எப்படி ஒரு இங்கே தமிழ்ல இருந்தது போன்ற அப்படிப்பட்ட ஒரு சமூக அக்கறை கொண்ட வழிகாட்டக்கூடிய தலைமைகள் அமையல அப்படிங்கறதையும் நல்லா சொன்னீங்க. சொல்லப்போனா நம்ம பாரம்பரியமே இங்க ஏன் இங்க ஒரு பெரியாரால வெற்றி பெற முடிஞ்சது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு வள்ளலார் இருந்திருக்கிறாருல்ல, வள்ளலாரால் ஏன் அது வெற்றி பெற முடிஞ்சது? அதுக்கு முன்னாடி போய் நான் சாதாரண நம்ம கிராமத்துல பேசுகிற அரியும் சிவனும் ஒண்ணு அறியாத வாயில மண்ணுங்கிற அந்த அந்த மகத்தான மண் இல்லையா அந்த மண்ணு, அதுதானே இப்படிப்பட்டவங்க உருவாக்கி கொடுத்துருக்கு அப்படிங்கறதெல்லாம் யோசிக்கிறேன். இந்த மாதிரியான சிந்தனைகள் இப்படியான சந்திப்புகளை கிடைச்சது முக்கியமானதாகவும் கருதுறேன். அடுத்து ஒரு அந்த இது பத்தி சொன்னாரு, எனக்கு அது ஒன்ன ஒரு நகைச்சுவையாக ஒன்னொன்னு தோணுச்சு. அந்த இது சொன்னாரு, 12 கட்டளைகள் கொடுத்தாரு, ஆனா அது 2 கட்டளை சரியில்லாம போட்டதுனால அது 10 ஆக்கிட்டாங்கன்னு. ஆனா இதுவே நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், மெல் புரூக்ஸோட ஒரு படம் ஹிஸ்டரி ஆஃப் த வேர்ல்டு பார்ட் 1, அந்த படத்துக்கு பேரே அதுதான், ஹிஸ்டரி ஆஃப் த வேர்ல்டு பார்ட் 1. பார்ட் 2 கிடையாது, படத்துக்கு முழு பேரே அதுதான். அதுல ஒரு முதல் காட்சியே இப்படிதான் வரும். மோசஸ் வந்து கடவுளுடைய அந்த அருள் வாக்கெல்லாம் கேட்டுட்டு 3 கல்லுல 5 மொத்தம் 15 கற்றலைகளை ஏந்திட்டு வர்றாரு. ஏந்தி மக்களை அவருடைய புகழ்பெற்ற வசனம் இருக்குல்ல, அந்த மக்கள் எல்லாம் அழைச்சு இந்த மலை இதுல நின்றுட்டு கூப்பிட்டு பேசுவோம். அவங்களாம் வர ஆரம்பிக்கிறாங்க, தடுமாறி ஒரு கல்லு கீழே விழுந்துரும், அதை நோக்கி போயிடும். இவரு எனக்கு கடவுள் எனக்கு வந்து 15ன்னு சொல்ல வருவாரு, டக்குன்னு திருப்பி 10 கட்டளையில கொடுத்துருக்கிறாரு, அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன்னு ஒரு அற்புதமான நகைச்சுவை படம். வாய்ப்பு கிடைச்சா பார்க்காதவங்க பாருங்க, ரொம்ப அருமையான படம். அப்புறம் இதுல கிறிஸ்துவம் வளர்ந்ததுல நீங்க ஒரு அந்த பாதிரியாருடைய விடாமுயற்சி உழைப்பை பத்தி சொன்னீங்க, அது உண்மைதான். எங்க போனாலும் அந்த வேலையை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்தியாவுக்கு வந்தப்பவும் கூட சொல்ல போனா பிரிட்டிஷ் அரசாங்கத்தோடய கூட பாதிரியார்கள் மோதிட்டு இருக்காங்க இங்க எப்படிப்பட்ட பணிகள் மேற்கொள்ளணுங்கிறதுல, அந்த வரலாறுலாம் உண்டு. அதே நேரத்துல அந்த கிறிஸ்துவம் பரவுனதுல வணிகம் சார்ந்த அந்த அரசியல், இந்த வர்க்க அரசியல் சொல்ல போனா இதெல்லாம் கலந்து இருக்கிறதுனாலதான் கிறிஸ்துவம் அந்த இதோட இணைஞ்சு தன்னை கொண்டு வந்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி நான் பார்க்கிறேன். அப்போ உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருந்தால் அதை சொல்லணும்னு கேட்டுக்கிறேன். ஒட்டு மொத்தத்துல இது ஒரு இந்த மாதிரியான வரலாற்றை கண்ணோட்டத்தோடு சொல்லக்கூடிய ஒரு புதிய தலைமுறையை பற்றிய நம்பிக்கையை இன்றைய சந்திப்பு கொடுத்திருக்கிறது. என்னோட ஒரு கேள்வி, ஒரு கேள்வி வச்சா இன்னொரு கேள்வி, நீங்க இந்த வரலாற்று பதிவுக்கு பாராள் இதெல்லாம் சொன்னீங்க, எதிர்கருத்து ஏதாவது வந்துடா, எதிர்ப்பு மாதிரியாகவோ அல்லது மாற்று கருத்தாகவோ குறிப்பிட்ட முரண்பாடாகவோ ஏதாவது உங்கள்கிட்ட பகிரப்பட்டதா? வந்துச்சு ஒரு டிஸ்கஷன். அவங்க வந்து ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்க, அவங்க வந்து இந்த புத்தகத்தை முழுக்க வாசிச்சுட்டு, ஏன்னா நான் இது எல்லா மதத்தையும் நான் எல்லா கடவுளையும் நான் கேள்வி கேட்டிருப்பேன், எல்லா மதத்தையும் கேள்வி கேட்டிருப்பேன் போது அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. வெளிப்படையா என்ற சொல்ல முடியல, பட் அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவங்க இதை எப்படி கேட்டாங்கன்னா, நீங்க சொன்ன அந்த நிறைய விஷயங்கள் தப்பு, பைபிளே இப்படிதான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட நிறைய ஆர்கியூ பண்ணாங்க. நான் வந்து நீங்க அதை வந்து இதா பார்க்காதீங்க, அது ஒரு வரலாற்று தகவலா பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பிராக்டிக்கலா பேசுங்க, லாஜிக்கலா பேசுங்க. நான் இயேசுவை வந்து ஒரு கடவுளாவோ ஒரு இறை தூதராவோ சொல்லல, நான் ஒரு புரட்சியாளரா சொல்றேன். பைபிள் என்ன சொல்லியிருக்கோ அதை விட நான் ஒரு மேம்பட்ட ஆளா சொல்றேன் இயேசுவை. அதே நேரத்துல நான் இயேசுவை வந்து இறைவனா என்னால ஏத்துக்கவே முடியும், அவர் ஒரு இறை தூதராகவும் என்னால ஏத்துக்க முடியாது. அவருக்கு முன்னாடி வந்த ஆபிரகாமா இருக்கட்டும், மோசஸா இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாம் நான் வந்து அவங்கள்ட்ட இப்படியே சொன்னேன். அது ஒரு அவங்களுக்கு ஒரு ஹாலுசினேஷன் இருந்திருக்கு. என்ன கேட்டா, கடவுள் பேசினதா அவங்களே அவங்களை கற்பனை பண்ணிக்கிட்டாங்க. அப்போ இததான் சிக்மண்ட் ஃப்ராய்டும் சொல்றாரு,
மோசஸ் வந்து அவர் ஒரு பொய்யர்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, மோசஸ்க்கு ஒரு ஹாலுசினேஷன், அவருக்கு கடவுள் பேசினதா அவருக்கு ஒரு கற்பனை. அதனால யார்கிட்ட அதை சொல்றது, அவருக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கு, யார் சொன்னா கேப்பா. அவர் ஒரு எகிப்து இளவரசர், அவர் வந்து எகிப்து மக்கள்கிட்ட போய் சொல்ல முடியாது, கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவர் பிறந்த ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எகிப்து இளவரசர் வந்து ஒரு சித்தாந்தம் கொண்டு வர்றாரு, மோனோதிசிசம், அதாவது ஒரே கடவுள், உருவம் இல்லாத கடவுள் அப்படின்னு சொல்றாரு. அந்த எகிப்து இளவரசரை எகிப்து மக்களே அடிச்சு கொண்டுறாங்க. அப்போ இவருக்கும் அதே எண்ணம் வருது. ஆனா இதை வந்து அவர் எகிப்து மக்கள்கிட்ட சொல்ல முடியாது, எகிப்து மக்கள் அவரை கொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அவர் என்ன சொல்றாரு, அங்க அடிமையா யார் இருக்கா, யூதர்கள் தான் இருக்காங்க. அப்போ யூதர்கள்ட்ட போய் இந்த கதையை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி யூதர்கள்ட்ட போய் கதையை சொல்லி அவர் வந்து அந்த கடவுளுக்கு முன்னோடி, அந்த மதத்துக்கு முன்னோடியா அவரே நியமிச்சுக்கிறார். இதுதான் மோசஸ் பண்ணாரு அப்படின்னு என்னோட கருத்து. இதுதான் நிறைய அறிஞர்களும் சொல்றாங்க, நீங்க மதமா பார்க்காதீங்க, கடவுளா பார்க்காதீங்க, வெளியே நின்று அவுட் ஆஃப் பாக்ஸ்ல நின்று நீங்க அந்த நடந்த விதைகள், அந்த இதெல்லாம் நீங்க ஒரு காலக்கோடுகள்ல ஓட்டி பாருங்க, உங்களுக்கே புரியும் இது எதுவுமே வந்து கடவுளும் கிடையாது மதமும் கிடையாது. அப்படிங்கும்போது எனக்கும் அவங்களுக்கும் ஒரு ஆர்குமெண்டா போச்சு. மற்றபடி புத்தகம் வாசிச்சவங்க இது வரைக்கும் யாரும் எதிர்ப்புன்னு தெரியல. ஏன்னா இது வந்து பெரும்பான்மை சமுதாயத்தை நான் தொடரல, இந்து மதத்தை பத்தி நான் பேசல, அதனால இது வரைக்கும் யாரும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. பட் இது வந்து ஒரு வாக்குவாதம் எனக்கும் ஒரு தெரிந்த நண்பருக்கும் வந்துச்சு, ஒரு கிறிஸ்தவ நண்பருக்கும். நன்றி. அந்த கிறிஸ்தவம் பரவன பின்னணியை பத்தி சொன்னல, அதை பத்தி. ஆமா, இல்ல அதை நான் ஏத்துக்கிறேன், நீங்க சொல்றது கரெக்ட். ஒரு அதே மாதிரி கிறிஸ்தவ மதம் வந்து அதுல வணிகம் சார்ந்து இருந்துச்சு. இன்னொன்னு அந்த பவர், அந்த இப்போ கான்ஸ்டன்டைன் வந்து கிறிஸ்தவ மதத்தை ஏத்துக்கிட்டாரு. அப்போ நீங்க மன்னர் அந்த மதத்தை ஏத்துக்கும் போது அவருக்கு கீழே இருந்த தளபதிகளா இருக்கட்டும், அமைச்சர்களா இருக்கட்டும், அந்த மதத்தை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்பந்தான் அவங்களுக்கு அந்த பவர் இருக்கும். அப்போ வேற வழியே இல்லாம அந்த மதத்தை ஏத்துக்கிறாங்க. அப்போ ரோம் தான் வந்து ஐரோப்பாவோட கிழக்கு பகுதி மொத்தத்தையும் ஆட்சி பண்ணுது. அப்போ வேற வழியே கிடையாது, எல்லாரும் அந்த கான்ஸ்டன்டைன்ங்கிற ஒரு மன்னருக்காகவே அந்த ரோம் மதத்தை ஏத்துக்கிறாங்க. அப்போ கிறிஸ்தவ மதம் எல்லா இடத்துலயும் எப்படி போகும்னா, நீங்க அந்த வரலாறை பார்த்தாலும் யாரையும் வந்து கஷ்டப்படுத்தாம ஈஸியா நுழையிறதுக்கான வழிகளை தான் கிறிஸ்தவ மதம் பார்க்கும். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, இப்போ அயர்லாண்டுன்னு ஒரு நாடு இருக்கு. அந்த நாட்டுல வந்து திருதெய்வ வழிபாடு, முன்னோர்கள் வழிபாடு. அப்போ அப்படி அவங்க ஒரு முன்னோர்களை வழிபடுறாங்க. யாரை வழிபடுறாங்கன்னா ஒரு பெண் தெய்வம், எனக்கு அந்த பேர் மறந்து போச்சு, அந்த பெண் தெய்வத்தை வழிபடுறாங்க. அவங்களுக்கு அதுதான் பிரதான தெய்வம். இங்க எப்படி நம்ம கொற்றவையை கும்பிட்டோமோ அதே மாதிரி அவங்களுக்கு அது பிரதான தெய்வம். அப்போ கிறிஸ்தவ மதம் எப்படி உள்ள போகுது அப்படின்னா, அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த தெய்வத்திட்ட இருந்து உங்களை பிரிக்க முடியாதுன்னு. அப்போ கிறிஸ்தவ மதம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பெண் தெய்வமே இயேசுவோட 13வது சீடர்னு ஒரு கதையை உருவாக்குறாங்க. அப்போ அயர்லாந்து மக்கள் வந்து அதை ஏத்துக்கிறாங்க. அப்போ ஓகே, இது பெரும்பான்மை மதம், அப்போ நம்மளோட கடவுளும் இயேசுவோட ஒரு சீடர் தான் போல அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவத்தை ஏத்துக்கிறாங்க. இந்த மாதிரி வழிமுறைகளை அவங்க எல்லா இடத்துலயும் பயன்படுத்துறாங்க. எங்கெல்லாம் வந்து மக்களை வந்து மாற்ற முடியலையோ அங்க என்ன ஒரு முறை இருக்குதோ அந்த முறையை கிறிஸ்தவ மதத்து கூட, எப்படி வந்து ஆங்கிலம் வந்து ஈஸியா பரவிச்சு நம்ம சொல்றோம்ல, நம்ம தமிழ் மொழியில இருந்து நிறைய வார்த்தைகளை எடுத்துக்கிச்சுன்னு, அதே மாதிரி கலாச்சாரம் பண்பாடையும் அவங்க கிறிஸ்தவ மதம் எடுத்துக்கிட்டு கிறிஸ்தவ மதம் இன்னும் ஈஸியா பரவிச்சு. அது ஒரு முக்கிய காரணம். கரெக்ட். தமிழ்நாட்டுல அவங்க தாலி கட்டுற மாதிரி தான். கரெக்ட். நீங்க எங்க இருக்க சிஎஸ்ஐ வந்து தாலி கட்டுவாங்க, வேளாங்கண்ணி கோயில்ல வந்து தேங்காய் உடைப்பாங்க, சூடை ஏத்துவாங்க. ஏன்னா நீங்க ஏற்கனவே ஒரு பண்பாடு இருக்கு, அந்த பண்பாடுல நீங்க புகுத்திட்டீங்கன்னா எளிமையா இருக்கும். அததான் கிறிஸ்தவ மதம் பண்ணிச்சு. தம்பி மிக்க நன்றிங்க ஐயா. ஏற்கனவே கூடுதல் தகவல் தான் நமக்கு கிடைச்சிட்டு இருந்தது, உங்களோட கேள்வி இன்னும் கூடுதல் தகவல்கள் எங்களுக்கு கிடைச்சதுல மிக்க நன்றிங்க ஐயா. சுஜீஸ் அவங்களோட கேள்வியை முடிச்சுக்கலாம். சுஜீஸ் இணைப்புல இருக்கீங்களா? ஹலோ, கேக்குதா? கேக்குது. நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? முதல்ல நன்றி தம்பி. நான் எனக்கு இது வந்து புதுசு, புத்தகங்களுக்கு நான் ஒரு புதிதானவன் தான். எதிர்வானன் சாரை நான் முன்னாடியே மீட் பண்ணியிருக்கிறேன், ஒரு மீட்டிங்ல பேசியிருக்கிறேன், அவருக்கு நினைவிருக்கும் நம்புறேன். ஆமா. இப்பொழுது வந்து என்னன்னா, எனக்கு வந்து ஒரே ஒரு சந்தேகம். இப்போ யூதாச ஒருவேளை இயேசுவே மன்னிச்சிருக்கலாம், கிறிஸ்தவர்கள்லாம் மன்னிக்க விரும்பலன்னு நீங்க சொன்னீங்க. இப்போ வந்து என்னன்னா, இப்போ சர்ச்சைகள் எல்லாம் வந்து பிரேயர் நடக்குது, எல்லாமே நடக்குது. இந்த பிரச்சனைகள், இந்த போர், இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் அவங்க எல்லாம் இஸ்ரேலுக்கு ஆதரவா தான் அவருடைய பிரேயர்கள் எல்லாமே இருக்கு. ஆனா அதிகமா பாதிக்கப்படுகிறது வந்து அவங்க தான். ஏன் இப்படி நடக்கு? அப்போ வந்து அவர் வந்து ஒரு சமாதானத்தையும் ஒரு அன்பையும் விரும்பின ஒரு கடவுளை வந்து தாங்கி கொண்டிருக்கிற கிறிஸ்தவ மதமே வந்து அவங்க சார்பா அவங்க அத்துமீறினா அது வந்து
கரெக்ட் தான் நினைக்கிறாங்களா? ஏன் அப்படி? ஆஹ் ஏன்னா வந்து ஆஹ் இப்போ ஒரு நியூஸ்ல நான் பார்த்தேன். அங்க அவங்களுக்கு போகக்கூடிய நிவாரண பொருட்கள்லாம் கள்ள சந்தையில பதுக்கப்பட்டு ஒரு பார்லேஜ் பிஸ்கட் வந்து 2400 ரூபாய்க்கு திரும்ப அவங்களுக்கு விற்கப்படுது அப்படின்னு சொல்லுதாங்க. இதைதான் இயேசு வந்து முன்னெடுத்தாரா? இப்படிதான் நடக்கணும்னு ஆசைப்பட்டாரா? ஏன் இப்படி நடக்குது? இத வந்து அப்ப கிறிஸ்தவம் என்பது இயேசுவை பின்பற்றி இல்லாம கிறிஸ்தவர்களை பற்றியே மட்டும்தான் இருக்கா? இது ஒரு நல்ல கேள்வி. அதாவது இயேசு என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, அது கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு சரியா ஃபாலோ பண்றாங்களாங்கிற ரெண்டாவது கேள்வி. இயேசு சொல்றது மனிதம் முதல்ல, மதம் ரெண்டாவது. இதைதான் அவர் சொல்றாரு. நான் அதனாலதான் இயேசுவையும் முகமது நபியும் என்னால ஒரு புரட்சியாளரா பார்க்க முடியும். அவங்களை இறை தூதரா பார்க்க முடியலனாலும் அவங்களை என்னால ஒரு புரட்சியாளரா பார்க்க முடியும். ஆனா அதை ஃபாலோ பண்ணாங்களான்னா ஃபாலோ பண்ணல கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள் ஏன் இன்னைக்கு வந்து யூதர்களுக்கு சாதகமா இருக்காங்க, நபிகள் நாயகத்துக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்காங்கன்னா ஒரு உளவியல் ரீதியான ஒரு தாக்குதல் இருக்கு. என்னன்னா ஆரம்ப காலகட்டத்துல யூதர்களை கடுமையா எதிர்த்தது வந்து கிறிஸ்தவர்கள். காரணம் என்னன்னா இயேசுவை காட்டி கொடுத்த இனத்தை சேர்ந்தவன் நீ அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து யூதர்கள் மேல இருந்துச்சு கிறிஸ்தவர்களுக்கு. நாளடைவுல என்ன ஆகுது அப்படின்னா யூதர்களுக்கும் அதே மாதிரி கிறிஸ்தவர்களை தான் ஆரம்ப கட்டத்துல பிடிக்கல. ஆனா நாளாக இஸ்லாம்னு ஒரு மதம் உருவாகும் போது இஸ்லாமா கிறிஸ்தவமா அப்படின்னு யூதர்களை கேட்டா கிறிஸ்தவமா அவங்க ஏத்துக்குவாங்க. ஒரு 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 கட்டத்துக்கு ஏத்துக்குவாங்க, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஏத்துக்குவாங்க. காரணம் என்ன அப்படின்னா அவங்க கடவுளா கும்பிடுற இயேசு கிறிஸ்து வந்து பிறப்பால் யூதர். ஆனா இஸ்லாம் வந்து ஒரு கடவுளா மதிக்கிற ஒரு மனிதர் முகமது வந்து பிறப்பால் யூதர் கிடையாது. அப்போ இதே வசனம் என்னோட புத்தகத்திலயும் அந்த ஓனாயும் அந்த யூதாஸும் டிஸ்கஸ் பண்ற மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கும். ஏன் உன்னால யூதர்களை கிறிஸ்தவர்களை ஏத்துக்க முடியுது, உன்னால இஸ்லாமியர்களை ஏத்துக்க முடியல அப்படின்னு அந்த யூதாஸ் வந்து அந்த ஓனாயிட்ட கேட்போம். ஓனாயா தான் பதில் சொல்லும். இயேசு வந்து இறை தூதரா இல்லாம கூட போட்டோம், இயேசுவோட முகமது வந்து மிக சிறந்த மனிதனா இருந்துட்டு போட்டோம். ஆனாலும் இயேசு வந்து பிறப்பால் யூதன், முகமது வந்து பிறப்பால் யூதன் அல்ல. அதனால நம்ம யூதர்கள் பிறப்பால் யூதன் பின்னாடிதான் நம்ம இருக்கணும் அப்படின்னு யூதர்கள் ஒரு நிலைப்பாடுல இருப்பாங்க. அவங்களால கிறிஸ்தவத்தை ஓரளவு ஏத்துக்க முடியும், முழுமையா ஏத்துக்க முடியாது எப்பவுமே அவங்களால. ஆனா இஸ்லாமியர்களை அவங்களால சுத்தமா ஏத்துக்க முடியாது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்கள் என்பவர்கள் ஆபிரகாமின் வேலைக்காரிக்கு பிறந்தவங்க தான். அவங்க வந்து ஒரு தவறான முறையில பிறந்த ஒரு குழந்தை, இதோட வழித்தோன்றல்கள் தான் அரேபியர்கள். அவங்க வந்து நாகரிகமற்றவர்கள், இரண்டாம் தர குடிமக்கள். அதுதான் யூதர்களோட எண்ணம். இதேதான் நாளடைவுல யூதர்களும் கிறிஸ்தவமும் அந்த இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் ஓரளவு அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு அப்புறமும் கிறிஸ்தவர்களுக்கும் அதே நம்பிக்கை வந்துருச்சு. என்னதான் இருந்தாலும் இவங்கெல்லாம் நம்மளோட இதுதானே, நம்மளோட ஆன்செஸ்டர்ஸ் தானே அப்படின்னு யூதர்கள் மேல அவங்களுக்கு ஒரு தனி அன்பு வந்துருச்சு. ஆனா இஸ்லாமியர்களை கிறிஸ்தவர்களாலையும் ஏத்துக்க முடியல. அவங்களுக்கும் அதே எண்ணம், இவங்களும் அந்த ஆபிரகாம் வேலைக்காரிக்கு பிறந்தவங்க தானே அப்படிங்கிற ஒரு எண்ணம். அந்த எண்ணம் தான் இவங்க ரெண்டு பேரையும் யூதர்களை தனியாகவும் கிறிஸ்தவர்களை தனியாகவும் இஸ்லாமியர்களை தனியாகவும் பார்க்க வச்சிருச்சு கிறிஸ்தவர்கள். என்னோட பார்வை. மிக்க நன்றி சுஜீஸ். கிட்டத்தட்ட 100 நிமிடங்களை கடந்து ஒரு 30 பேருக்கு பல்வேறு கருத்துக்கள், தகவல்கள். உண்மையாவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். நம்ம நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்தை நெருங்கிட்டோம். 9:30 வரைக்கும் தான் நான் மீட்டிங்கோட டைம் செட் பண்ணியிருந்தேன். எனக்கு வேற அது முடிஞ்சிருமோ அப்படின்ற ஒரு பயம். பரவாயில்ல, நல்லா சிறப்பா முடிஞ்சது. இறுதியாக நன்றியுரை சொல்றதுக்காக மங்கை மேம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மங்கை மேம். இருக்கேன் கலை. அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். இன்றைய வாருங்கள் படைப்போம் நிகழ்வின் 208வது சந்திப்பு. இது கடந்த 200+ நிகழ்வுகளைப் போல இன்று ஒரு அற்புதமான படைப்பு பயணமாக அமைந்தது. இப்பயணத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். முன்னுரை வழங்கி நம்மை வாக்கியங்களில் மயக்கத்தில் அழைத்துச் சென்ற நமது இன்றைய நெறியாளர் ஆலடி எழில்வாணன் அவர்களுக்கு என் சிறப்பு நன்றி. அவர் எழுத்திலும் பேச்சிலும் கொண்டிருக்கும் நேர்த்தி, நூல் புரிதல் ஆகியவை நிகழ்வின் தொடக்கத்திலேயே நம்மளை ஈர்த்தன. அதே போல் இன்றைய நிகழ்வின் மைய கதாபாத்திரம் நம் படைப்பாளர் தமிழன் பிரபாகரன் அவர்களின் ஆழமான மொழிப்பாடு, சமூக பார்வையும் நேர்த்தியான உணர்வுகளும் நம்மை வியக்க வைத்தன. அவரது எழுத்துக்கள் என்று ஒவ்வொருவரின் உள்ளங்களிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பது உறுதி. அவருடைய படைப்புகள் தொடர்ந்து பல நூற்றாண்டுகளாக வாசகர் மனங்களில் நிலைத்திருப்பதை நம்புகிறோம். அவருக்கு பாராட்டுக்கள் மற்றும் நல்வாழ்த்துக்கள். இந்நிகழ்வை திட்டமிட்டு அழகாக ஒழுங்கமைத்த டாக்டர் ஒளிவண்ணன் அவர்கள், வினிதா மோகன் மற்றும் சோ குமரன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. உங்கள் பொறுப்புணர்வு, ஒருங்கிணைப்பு திறன், சீரமைப்பு ஆகியவை இந்நிகழ்வின் வெற்றிக்கு காரணமாக உள்ளன. மேலும் தொடர்ந்து இந்நிகழ்வுகளுக்கு உறுதுணையாக இருந்து வருவர்கள் கலையரசி பாலா அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றி.
உங்கள் ஊக்கம் எப்போதும் இந்த இயக்கத்தின் உயிர்காற்றாக உள்ளது. நாம் அனைவருக்கும் ஒரே உள்ளத்தோடு இணையத்தில் ஒன்று சேர்ந்து தமிழ் இலக்கிய பசுமையை பகிர்ந்து கொள்கின்ற இந்நிகழ்வில் தொடர்ந்து பங்கேற்று தங்களது கருத்துக்களையும் பாராட்டுகளையும் விமர்சனங்களையும் பகிர்ந்த அனைத்து பங்கேற்பாளர்களுக்கு எண்ணற்ற நன்றி. நாம் தொடர்ந்து புதிய படைப்புகளை படிக்கவும் பகிரவும் வாசிப்பு பயணங்களில் பங்களிக்கவும் அழைக்கின்றேன். நன்றி. நாம் மீண்டும் சந்திக்கும் நாள் வரை வாருங்கள் படைப்போம். நன்றி. நன்றி. நன்றி.